மார்க்கு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 33 முதல் 38 வசனங்களை நாம் யாவரும் சேர்ந்து வாசிப்போம். பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் தம்மோடே கூட்டிக் கொண்டு போய் திகிலடையவும் மிகவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் தரையிலே விழுந்து, அந்த வேலை தம்மை விட்டு நீங்கி போகக்கூடுமானால் அது நீங்க வேண்டுமென்று வேண்டிக் கொண்டு, அப்பா பிதாவே, எல்லாம் உம்மாலே கூடும், இந்த பாத்திரத்தை என்னிடத்திலிருந்து எடுத்து போடும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்றார். பின்பு அவர் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, சீமோனே, நித்திரை பண்ணுகிறாயா? 1 மணி நேரம் நீ விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். எங்களை அதிகமாக நேசிக்கிறங்க நல்ல பரலோக தகப்பனே, இந்த காலை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் இந்த நேரத்திலும் கூட எங்களை உம்முடைய திரு சமூகத்தில் தாழ்த்துகிறோம். கர்த்தராகிய எங்கள் ஆண்டவர், எங்களோடு கூட நீர் பேசுவீராக. உம்முடைய வார்த்தைகளை கொண்டு எங்களோடு நீர் இடைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் அடியானை கர்த்தர் மறைத்து உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தின் ஆழத்தில் உம்முடைய வார்த்தைகளை விதைப்பீராக. இந்த வார்த்தைகள் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய மாற்றங்களை, நீர் விரும்புகிற மாற்றங்களை கொண்டு வரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறோம். நீர் பெரிய காரியங்களை செய்யும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. இந்த மார்க்கு எழுதின சுவிசேஷத்தில் இயேசு கிறிஸ்து தாம் சிலுவைக்கு செல்லுவதற்கு முன்பாக அவர் கெத்சமனே தோட்டத்தில் சென்று ஜெபிக்கும்படி அவர் கடந்து செல்லுகிறதான அந்த சம்பவத்தை இந்த 14ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். அப்படி அவர் ஜெபிக்கும்படி கடந்து செல்லும் பொழுது, அது அவருடைய வாழ்க்கையில், அதாவது இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு குரூஷியலான ஒரு நாட்கள். ஏன்னா அவர் பிறந்து அவர் வளர்ந்து 30 வருஷம் அவர் வாழ்ந்து, அதுக்கப்புறம் ஞானஸ்நானம் எடுத்து ஊழியம் செய்து, கடைசியில் தாம் இந்த பூமிக்கு வந்த ஒரு மிக முக்கியமான ஒரு நோக்கத்தை அவர் நிறைவேற்றும்படியாக அந்த சிலுவைக்கு போவதற்கு முன்பாக சில காரியங்கள் நடக்குது. அப்படி நடக்கும்போது இயேசு அந்த சம்பவங்கள் நடப்பதற்கு முன்பாக ரொம்ப தேவ சமூகத்தில் வியாகுலப்பட்டு துக்கப்பட்டு அவர் அந்த தோட்டத்தில் இயேசு தேவனை நோக்கி, பிதாவை நோக்கி அவர் வேண்டுதல் ஜெபிக்கிறவராக இருக்கிறார். அப்படி இயேசு ஜெபிக்கும் பொழுது தம்மோடு கூட இந்த பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் அழைத்து கொண்டு இயேசு செல்கிறார். இயேசு பார்த்தீங்கன்னு சொன்னால், இயேசு இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் இயேசுவை சுற்றி அநேகர் இருந்தார்கள். ஆமென். ஒரு திரள் கூட்டமான ஜனங்கள் இருந்த காலம் உண்டு, நாட்கள் உண்டு. அதே நேரத்தில் இயேசு 12 சீஷர்களோடு தனித்து அமர்ந்து பேசின நாட்கள் உண்டு. அதையும் தாண்டி அந்த 12க்கும் மேலே இந்த 3 பேர், பேதுரு, யாக்கோபு, யோவான், இவங்க 3 பேரையும் இயேசு அவங்களோடு கூட தனியே நேரம் செலவிட்ட நாட்கள் உண்டு. இதெல்லாம் பைபிளை நம்ம படிக்கும் போதே நம்ம உணரணும். ஏன்னா இது ஏன் இந்த இடத்துல திரள் கூட்ட ஜனங்கள் இருக்கிறாங்க. சில நேரங்களில் கர்த்தர் சில ஆட்களை தவிர்த்து விடுகிறார். அந்த 12 பேரில் கூட ஒரு 9 பேரை தவிர்த்து விட்டார். ஸோ தேர் இஸ் ஹைரார்கி. அதில் சில முக்கியப்படுத்தப்படுகிற நபர்களும் இருக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த குறிப்பிட்ட தருணத்தில் இயேசு கெத்சமனே தோட்டத்தில் போய் ஜெபிக்கிறதான இந்த தருணத்தில், இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல முக்கியமான தருணங்களில் இயேசு பார்த்தீங்கன்னா இந்த 3 பேரோடு போவார். அந்த பேதுரு, யாக்கோபு, யோவான் ஆகிய 3 பேர். அவங்க பார்த்தீங்கன்னா இயேசுடைய ஊழியத்தில் அந்த சீஷர்களில் 12 பேரில் இவங்க 3 பேர் ரொம்ப முக்கியத்துவம் பெறுகிறார்கள். அது ஏன் அப்படி? ஏன் அந்த 3 பேர் மட்டும் அப்படி, மற்றவங்கெல்லாம் இப்படி, இதில் என்ன, இதுக்கு எப்படி, அவர் ஏன் இப்படி பார்ஷியாலிட்டி காட்டுறாருன்னா அப்படிதான் அவன் எப்படி நடந்துக்கிறான், அவனவனுக்கு என்னென்ன பொறுப்பு இருக்குது, அவன் தன்னுடைய பொறுப்பில் எப்படி நடந்து கொள்கிறான், ஹவு மச் இம்பார்ட்டன்ஸ் ஹி ஷோஸ் டுவர்ட்ஸ் காட்ஸ் மினிஸ்ட்ரி, இப்படி பல விஷயங்கள் இருக்குது. இது எல்லாத்துக்கு மேலே தெரிந்து கொள்ளுதல் இருக்குது. இயேசுவிடத்தில் 2 பேர் கேட்பாங்க, உடைய ராஜ்யத்தில் நீர் வரும்பொழுது நான் வலது பக்கத்திலும் இவன் இடது பக்கத்திலும் உட்காரும்படி எனக்கு நீர் அருள் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லுவான். அப்போ இயேசு சொல்லுவார், அதெல்லாம் நடக்காது,
நான் குடிக்கிற பாத்திரத்தில் நீ குடிக்கவும் நான் பண்ணுகிற பானத்தை நீ பண்ணவும் முடியுமா அப்படின்னா அப்படின்வான். அதை அப்படி சொல்கிறது தான் உற்சாகத்தில். நான் அதை செஞ்சிருவேன் இதை செஞ்சிருவேன். அப்புறம் அங்கே போய் நின்னா தான் தெரியும், பிரச்சனை வந்தால் தான் தெரியும் அப்படிலாம் சொல்லுவான். உடனே சொல்ல, நீ ஒருவேளை நீ அப்படி செய்யலாம், ஆனாலும் என் வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் உட்காருகிற அந்த காரியம் யாருக்கு என்பதை என் பிதாவாகிய ஆண்டவர் நியமித்திருக்கிறார், அவனுக்கு தான் கொடுக்கப்படும். ஸோ தேவனுடைய ராஜ்யத்தில் இட் இஸ் கிங்டம், இது ராஜ்யம். ராஜா ஒருவர் இருக்கிறார், நம்முடைய ஆண்டவர் ராஜாவாக இருக்கிறார். அவர் தமக்கு சித்தமானதை எல்லாம் இந்த பூமியில் செய்கிறார். அவரிடத்துல ஏன் இவங்க, ஏன் பேதுரு யாக்கோபு யோவானு, ஏன் ஸ்தேவான் இல்லை, ஏன் அவர் இல்லை, ஏன் மத்தேயு இல்லை, ஏன் லேவி இல்லை, இப்படிலாம் நம்ம கேள்வி கேட்கவே முடியாது. அவர் தமக்கு பிரியமானவைகளை அழைத்து அதில் ஒரு 12 பேரை சீஷர்களாக்கினார். அதில் ஒரு 3 பேரை ரொம்ப முக்கியமான தருணங்களில் அவர் அங்கே வைத்திருக்கிறார். இப்போ முக்கியமாக இயேசு கெத்செமனே தோட்டத்தில் ஜெபிக்கும் பொழுது உண்மையாகவே இயேசுடைய வாழ்க்கையில் ஒரு மிக முக்கியமான ஜெப நேரம். இயேசு ரொம்ப நேரம் ஜெபிச்சிருக்கிறார், பல நாட்கள் இயேசு ஜெபிச்சிருக்கிறார். அவர் ஊழிய நாட்களில் ஊழியம் செஞ்சதை இந்த பூமியில் 33 வருஷம் வாழ்ந்த இயேசு ஊழியம் செய்தது 3.5 வருஷம். அந்த 3.5 வருஷத்திலும் இயேசு அதிகமாக ஜெபித்திருக்கிறார். அதிகாலையில் இருட்டோடு எழுந்து ஜெபித்தார், மத்தியான வேளையிலே ஜெபித்தார், வனாந்திரத்துக்கு போய் சென்றார் ஜெபித்தார், இரவில் விழித்து ஜெபித்தார், அப்புறம் மலையில் ஏறி ஜெபித்தார், சீஷர்களோடு ஜெபித்தார், தனித்திருந்து ஜெபித்தார், 40 நாட்கள் வனாந்திரத்தில் இருந்தார். இப்படி பல விஷயங்கள் இருக்கிறது. பார்த்தீங்கன்னா அதிகமாக இயேசு ஜெபித்தார். அப்படி ஜெபிக்கும் போது இந்த ஜெபம், இந்த கெத்செமனே தோட்டத்தில் இயேசு ஜெபித்த ஜெபம் மிகுந்த துக்கத்தோடு வியாகுலத்தோடு, அவருடைய வேர்வை துளிகள் எல்லாம் இரத்த துளிகளாக நிலத்தில் விழத்தக்கதாக, அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஆவிக்குரிய அர்த்தம் இருக்குது. ஆனாலும் அந்த அளவுக்கு அவர் துக்கப்பட்டு வியாகுலப்பட்டு இயேசு கிறிஸ்து ஒரு முக்கியமான ஜெப நேரத்தில் இருக்கிறார். அந்த முக்கியமான ஜெப நேரத்தில் இந்த 3 பேர், இந்த 3 முக்கியமான ஆட்கள் கூட இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இந்த பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் அழைத்து கொண்டு இயேசு கிறிஸ்து அந்த ஜெபத்துக்கு, அந்த ஜெப நேரத்துக்கு அவர் கடந்து செல்கிறார். அப்படி செல்லும் பொழுது அவர் சொல்றார், நான் இந்த மாதிரி ரொம்ப துக்கத்தோடு ஜெபித்து கொண்டிருக்கிறேன், ஆகவே நீங்க 3 பேர் என்ன செய்யுங்க, என்னோடு கூட ஜெபத்தில் வெளித்திருங்கள் என்று இயேசு கிறிஸ்து அவங்க 3 பேரையும் பார்த்து சொல்கிறார். அப்புறம் அவர் ஜெபிச்சிட்டு இருக்கிறாரு. பார்க்கும் பொழுது 37வது வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது வாசிங்க, இயேசு பார்க்கிறார். பின்பு அவர் அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, சீமோனே நித்திரை பண்ணுகிறாயா, 1 மணி நேரம் நீ விழித்திருக்க கூடாதா? இயேசு கிறிஸ்து அவர் போய் இவங்களை நீங்கள் விழித்திருங்க, நான் ஜெபிக்கிறேன், நீங்களும் விழித்திருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜெப நேரத்தில், இந்த ஜெபத்தில் இயேசு போய் என்ன செய்கிறாரு, பிதாவிடத்தில் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானாலும் நீங்கட்டும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று சொல்லி இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்வின் ரொம்ப முக்கியமான ஒரு கிரிட்டிக்கலான ஒரு முக்கியமான தருணத்தில் அவர் சிலுவைக்கு செல்வதற்கு முன்பாக பிதாவை நோக்கி ஒரு மிகப்பெரிய, நான் சொல்லுவேன் இது ரொம்ப முக்கியமான ஒரு ஜெபம், இன்னும் ரொம்ப பெரிய ஒரு ஜெபம். இட்ஸ் அ கிரேட் பிரேயர் ஐ வுட் சே. அது ரொம்ப முக்கியமான ஒரு ஜெபம், ரொம்ப கிரிட்டிக்கலான சூழ்நிலை இயேசு ஜெபிக்கிறதான ஒரு ஜெபம். அந்த ஜெபத்தை ஜெபிக்கிறதான நேரத்தில் இவர்கள் தன்னோடு கூட விழித்திருக்க வேண்டும் என்று இயேசு விரும்பினார், பேதுருவும் யாக்கோபும் யோவானும். ஆனால் இவர் போய் ஜெபிச்சுட்டு வரார், தான் ஜெபிக்க வேண்டிய ஜெபத்தை இவர் போய் இயேசு கிறிஸ்து போய் பிதாவை நோக்கி அவர் ஜெபிச்சுட்டு வரார். பார்த்தா இவங்க 3 பேரும் நித்திரையாயிருக்கிறார்கள். அவர்கள் 3 வாசிப்போம் திரும்ப 37ஆம் வசனம். பின்பு அவர் அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு, அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை இயேசு கண்டு, நீங்கள் தூங்கிட்டீங்களா, நீங்கள் விழித்திருந்து, அதாவது 1 மணி நேரம் நீங்கள் விழித்திருக்க கூடாதா, நீங்கள் நித்திரை பண்ணுகிறது என்ன என்று இயேசு கேட்கிறாரு. அதுலேயும் நீங்கள் ரொம்ப முக்கியமாக கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த 3 பேரை வாசிங்க, அந்த திரும்ப அந்த வசனத்தை வாசிக்க. பின்பு அவர் அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, அது தூங்குறது எத்தனை பேர்? பேதுருவும் யாக்கோபும் யோவானும் தூங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இயேசு வந்தாரு, பார்த்தாரு, 3 பேரும் தூங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இயேசு பேதுருவை நோக்கி கேட்கிறார், நீ நித்திரை பண்ணுகிறாயா, என்னோடு கூட 1 மணி நேரம் நீ விழித்திருக்க கூடாதா என்று இயேசு கேட்கிறார். அப்படின்னா இந்த இடத்துல இந்த 3 பேரை இயேசு கிறிஸ்து அழைத்து சென்றிருந்தாலும், இந்த முக்கியமான ஜெப நேரத்துக்கு 3 பேரையும் இயேசு கிறிஸ்து அழைத்து சென்றிருந்தாலும், அங்கே போய் அவர் அவங்க தூங்குறத கண்டு பேதுருவிடத்தில் இயேசு ரொம்ப வருத்தப்படுகிறார். வருத்தப்பட்டு, என்னையா நீ தூங்குறியா, 1 மணி நேரம் உன்னால் விழித்திருக்க முடியாதா,
ஏன்பா பேதுரு நீ தூங்குறியா, 1 மணி நேரம் நீ விழித்திருக்க கூடாதா என்று இயேசு கிறிஸ்து பேதுருவை நோக்கி கேட்கிறவராக இருக்கிறார். அப்படின்னா நான் சொல்லுவேன், இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து ஒருவேளை நான் 3 பேரை கூட்டி கொண்டு சென்றிருந்தாலும், இந்த ஜெபத்தில் என்னோடு கூட விழித்திருக்கும்படிக்கு நான் இந்த 3 பேரை அழைத்து கொண்டு சென்றிருந்தாலும், இந்த பேதுரு ரொம்ப முக்கியமான ஒரு ஆள். அவர் இந்த ஜெபத்தில் என்ன செய்யணும்? நீங்கள் பார்த்தீங்கன்னா பல நேரங்களில் பேதுருக்கு தான் பிரச்சனை வரும். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைய கூட்டி செல்லும் பொழுது பிரச்சனை 12 பேர் இருந்தாலும் முக்கியமாக யாருக்கு தான் பிரச்சனை வரும்? பேதுருக்கு தான் வரும். எல்லாரும் இருக்கும்போது பேதுரு வந்து தான் கை காமிச்சு அந்த அம்மா சொல்லுவாங்க, இவர் இயேசுவோடு கூட இருந்தவர். இப்போ இன்னொரு ஆள் வந்து சொல்லுவார், இல்லை நான் அவங்களோட நான் பார்த்துருக்கிறேன்னு சொல்லி யாரை பார்த்து தான் சொல்லுவாங்க? பேதுருவை பார்த்து தான் சொல்லுவாங்க. அதனால தான் இயேசு பேதுருவை பார்த்து கேட்கிறார், ஏப்பா நீ எவ்வளோ முக்கியமான சூழ்நிலையில் இருக்கிறாய் தெரியுமா? நீ எவ்வளோ முக்கியமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாய் தெரியுமா பேதுருவே? இப்போ நீ கட்டாயமாக ஜெபிக்க வேண்டிய நேரம். நீ நிச்சயமாக எப்படி நான் இந்த நேரத்தில் விழித்திருந்து தேவ சமூகத்திலே ஜெபித்து கொண்டிருக்கேனோ அதே போல பேதுருவாகிய நீ இந்த நேரத்தில் என்னோடு கூட ஜெபத்தில் விழித்திருக்க வேண்டிய ஒரு முக்கியமான கட்டாயமான ஒரு நேரம். ஆனால் இந்த நேரத்தில் நீ விழித்திருக்காமல் நீ தூங்குகிறது என்ன? நீ 1 மணி நேரம் விழித்திருக்க மாட்டியா? 1 மணி நேரம் விழிச்சிருக்க மாட்டியா அப்படின்னு ஆண்டவராகிய கர்த்தர் பேதுருவை நோக்கி கேட்கிறவராக இருக்கிறார். இந்த காலை வேளையில் கூட ஆவியானவர் நமக்கு, நம்முடைய சபையில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை தான் நம்மோடு கூட சொல்லுகிறவராக இருக்கிறார். ஒருவேளை இப்போ இதை நான் எப்படி உணர்கிறேன் ஆவியில் அப்படின்னா, சில நேரங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்கள்லாம் இந்த பரீட்சை நேரங்கள் வரும்பொழுது, முக்கியமாக இந்த 12ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஆரம்பத்தில் ஒரு மாதிரி இருப்பாங்க, கொஞ்சம் அசட்டையாக இருப்பாங்க, கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருப்பாங்க, கொஞ்சம் அப்படி இப்படி இருப்பாங்க. அப்போது பெற்றோர்களும் நல்ல டீச்சர்ஸ்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா, அந்த பரீட்சை நாட்கள் நெருங்கும் போது, ஒருவேளை ஜனவரி மாதம் வரும்போது, மார்ச் மாதம் பரீட்சை வருது, மார்ச் மாதம் வந்து ஆனுவல் எக்ஸாம் வருது அப்படின்றப்போ இந்த இந்த டீச்சர்ஸும் சரி, இந்த பெற்றோர்களும் சரி என்ன செய்வாங்க, அவங்கள வந்து துரிதப்படுத்துவாங்க, அவங்கள வந்து முக்கியப்படுத்தி சொல்லுவாங்க, இப்போ பார் இவ்வளோ நாள் நீ ஒருவேளை விளாண்டுட்டு இருந்த, ஒருவேளை இந்த எக்ஸாம் லீவில் நீ விளாண்டுட்டு இருந்த, ஒருவேளை நீ வந்து ஜூன் மாதம் விளாண்டுட்டு இருந்த, ஏன்னா நீ ஒருவேளை இப்படி இருந்த அப்படி இருந்த, ஆனால் இப்பொழுது நீ வந்திருக்கிற காலம், இப்பொழுது நீ இருக்கிற காலம், இப்போ உனக்கு ஜனவரி மாதம் வந்துருச்சு, பிப்ரவரி மாதம் வரப்போகுது, இன்னும் இப்போ 40 நாளில் உனக்கு எக்ஸாம் வரப்போகுது. இப்பொழுதாகிலும் நீ என்ன செய்ய வேண்டும்? உன் வாழ்க்கையில் நீ படிக்கணும், நீ வந்து நல்ல மார்க் வாங்கணும். ஆகவே நீ என்ன செய்யும்? இந்த நாட்களை கொஞ்சம் நீ விழிச்சிருந்து, நைட்டு விழிச்சு இல்லை காலையில் எழுந்து விழிச்சு நீ என்ன செய்ய? தூங்கி கொண்டு இருக்காமல் நல்லா படின்னு சொல்கிறது மாதிரி ஆண்டவராகிய கர்த்தர், நல்லா கவனிங்க, ஆண்டவராகிய கர்த்தர் நம்ம ஒவ்வொருத்தரையும் பார்த்து, அங்கே 3 பேர் தூங்கி கொண்டிருந்தார்கள். அங்கே பேதுருவும் யாக்கோபும் யோவானும் தூங்கி கொண்டிருந்தார்கள். ஆனாலும் இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து தான் சொன்னார், பேதுருவே நித்திரையா இருக்கிறாயா? நீ 1 மணி நேரம் விழித்திருக்க மாட்டாயா என்று சொல்லி ஆண்டவராகிய கர்த்தர் பேதுருவை பார்த்து தான் சொன்னார். ஒருவேளை இந்த உலகத்தில் இன்றைக்கு எத்தனையோ பேர் ஆவிக்குரிய வாழ்வில் தூங்கி கொண்டிருக்கலாம். இன்னைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற எத்தனையோ கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறவர்கள், கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறவர்கள், ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போகிறவர்கள், கிறிஸ்தவ பெயர் வைத்திருக்கிறவர்கள் அநேகர் இந்த உலகத்தில் தூங்கி கொண்டிருக்கலாம். ஆவிக்குரிய வாழ்வில், ஆவிக்குரிய நிலையில் அவர்கள் தூங்கி கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் உங்களையும் என்னையும், நம்முடைய சபையாரை பார்த்து தான் கர்த்தர் கேட்கிறார், நீ இந்த நாட்களில் தூங்கி கொண்டிருக்கிறாயா? உன் ஜெப வாழ்க்கையில நீ தூங்கி கொண்டிருக்கிறாயா? நீ விழித்திருந்து ஜெபிக்க மாட்டாயா என்று சொல்லி ஆண்டவராகிய கர்த்தர் நம்ம ஒவ்வொருத்தரையும் பார்த்து, உங்க ஒவ்வொரு பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்லுகிறார், நீ தூங்கி கொண்டிருக்கிறாயா? நீ தூங்கி கொண்டிருக்கிறாயா என்று சொல்லி ஆண்டவராகிய கர்த்தர் கேட்கிறார். அல்லேலூயா. 38வது வசனத்தில் வாசிப்போம், நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது. இப்ப ஆண்டவருக்கு பேதுருவுடைய நிலைமை நன்றாக தெரியும். இப்ப பிரச்சனை பேதுருக்கு தான். இப்போ ஒருவேளை பேதுருவும் யாக்கோபையும் யோவானையும் இயேசு கூட்டி கொண்டு வந்து இந்த கெத்சமனே தோட்டத்துக்கு வந்திருந்தாலும், அடுத்து வரப்போகிற பிரச்சனை ஒரு மறுதலிக்க போகிற ஒரு சூழ்நிலை, அடுத்து வரப்போகிற பிரச்சனை பிசாசு உன்னை சுலகில் போட்டு பிடைப்பது போல சோதிக்கும்படி என்னிடத்தில் உத்தரவு வாங்கி கொண்டான். பேதுருவே, நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன் என்று சொன்ன இயேசுக்கு இப்பொழுது பேதுரு கட்டாயமாக ஜெபிக்க வேண்டும், பேதுரு விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும், பேதுரு தூங்காமல் நித்திரையாயிராமல் அவனுடைய வாழ்க்கையில் அவன் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும் என்பதனுடைய அவசியம் இயேசு கிறிஸ்துவுக்கு தெரிந்தபடினாலதான் இந்த 3 பேர் உறங்கிக் கொண்டிருந்தாலும் இயேசு பேதுருவை நேரடியாக பார்த்து கேட்கிறார், பேதுருவே, பேதுருவே நித்திரையா இருக்கிறாயோ? பேதுருவே நித்திரையா இருக்கிறாயோ?
உனக்கு தெரியுமா? உனக்கு சாத்தான் வைத்திருக்கிற பிரச்சனைகள், அவன் உனக்கு வைத்திருக்கிற சோதனைகள் உனக்கு தெரியுமா? உனக்கு அடுத்து உன் வாழ்க்கையில நடக்க போகிற காரியங்கள் உனக்கு தெரியுமா? நீ என்னை மறுதலிக்க போகிற ஒரு சூழ்நிலை உன் வாழ்க்கையில வருகிறது தெரியுமா? பேதுருவே, நீ இப்பொழுது விழித்திருக்கிற காலம் இது நீ தூங்குகிற காலம் அல்ல, நீ நித்திரை மயக்கமாக இருக்கிற காலம் அல்ல, இது நீ எழுந்து தேவனோடு விழித்திருந்து நீ ஜெபிக்க வேண்டிய காலம் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்க ஒவ்வொருத்தரையும் பார்த்து, நம்ம ஒவ்வொருத்தரையும் பார்த்து ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஏன்னா நம்முடைய ஆவி உற்சாகமானதுதான். நம்ம உற்சாகமா ஒப்பு கொடுப்போம், நம்ம உற்சாகமா கையை தூக்கி ஆண்டவருக்காக செத்தாலும் சாவேனே. பேதுரு சொன்னா ஆண்டவரே, உமக்காக சாகிற நிலை வந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன்னு சொன்ன அதே வாயால அன்று ராத்திரியே 2 முறை சேவல் கூவுவதற்கு முன்பே 3 முறை இயேசுவை மறுதலித்தான். ஏன்னா ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சம் பலவீனமானதாக இருக்கிறபடினாலே இயேசு சொல்லுகிறார், பேதுருவே நீ விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். 1 மணி நேரம் நீ விழித்திருக்க மாட்டாயா? பேதுருவே, நீ என்னோடு கூட 1 மணி நேரம் விழித்திருக்க மாட்டாயா? உன்னுடைய ஆவி நல்லா உற்சாகமா தான் இருக்குது பேதுருவே, ஆனால் உன்னுடைய மாம்சம் பலவீனமானது என்பது இயேசு அறிந்திருக்கிறபடினால தான் இந்த காலை வேளையில் ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ விழித்திருந்து ஜெபிக்க வேண்டிய ஒரு காலம் இது. நீ விழித்திருந்து ஜெபிக்க வேண்டிய ஒரு காலம் இது. நீ விழித்திருந்து ஜெபிக்க வேண்டிய ஒரு காலம் இது. பேதுரு பார்த்தீங்கன்னா நிறைய நேரங்களில் பேதுரு இந்த ஒரு வேர்டு ஒரு இங்கிலீஷில் ஒன்று சொல்லுவாங்க, எக்ஸீடிங் த எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்வாங்க. அதாவது அவனிடத்தில் எதிர்பார்க்கிறத விட அதிகமாக சில நேரம் பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பார் ஐயா. இவர் 10 மார்க் வாங்குவார்னு நினச்சா 15 மார்க் வாங்குவார். ஏன்னா ஆவி உற்சாகமானது. ஆனால் முக்கியமான நேரத்தில், முக்கியமான தருணத்தில், ஜெபிக்க வேண்டிய தருணத்தில் பேதுரு நித்திரை மயக்கமாக இருக்கிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து கேட்பார், பேதுருவை பார்த்து, எல்லாரையும் பார்த்து கேட்பார், ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் அப்படின்னோடனே எல்லாரும் சொல்லுவாங்க, உம்மை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறார்கள், ஒரு சிலர் உம்மை எலியா என்று சொல்லுகிறார்கள், ஒரு சிலர் யோவானை கொண்டுட்டாங்க, யோவான் ஸ்நானனை கொண்டுட்டாங்க, அவர் உயிரோடு கூட வந்து விட்டார் என்று சொல்லுகிறார்கள் அப்படின்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருக்கிறான். ஆளுக்கு மற்றவன் என்னை பற்றி என்ன சொல்கிறான் அப்படின்னா அடிச்சு விட்றான். சரிடா நீங்கள் என்னடா சொல்கிறீங்க? 12 பேர் உட்காந்துருக்கிறான், நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா ஒரு பையன் வாய் திறக்கல, அமைதியாக உட்காந்துருக்கேன். ஏடா இவ்வளோ நாள் என்னை பார்த்தீங்களே, கிட்டத்தட்ட 3.5 வருஷம் என்னை பார்த்துட்டே இருக்கிறீங்க, நான் செய்கிறதெல்லாம் பார்க்குறீங்க, நான் என்ன பேசுகிறேன்றதை கேட்குறீங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் அப்படின்னா ஒரு பையன் எல்லாம் கப்ச்சு நிசப்தமாக இருக்கு. ஒரு பையன் வாயை திறக்கலை, வாயை திறந்து ஒன்றுமே சொல்லலை. நீங்கள் நல்ல போதகர், நீர் அடிக்கடி கூப்பிடும் போதெல்லாம் டைலாக் கூப்பிடுவோம், நல்ல போதகர், ரபி, இப்படிலாம் நான் அடிக்கடி பேசும்போது டைலாக் விடுவான். இப்போ கேள்வி கேட்கும்போது இப்போ ஐயா பேன் உட்காந்துருக்குறாரு, எல்லாரும் உட்காந்துருக்கான், 11 பேரும் சும்மா தான் உட்காந்துருக்கான், அமைதியாக உட்காந்துருக்கான். இப்போ பேதுரு மட்டும் பயங்கரமான ஒரு வெளிப்பாடு சொல்கிறாரு, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னோடனே எல்லாம் பார்க்குறான், என்னடா இவன், என்னடா எங்கேயோ அவுட் ஆஃப் சிலபஸ்லேருந்து எங்கேயோ படிச்சுட்டு வந்து கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதி ஃபுல் மார்க் வாங்க பார்க்குறான்டா இவன். சில பேர் அப்படி தான் இருப்பான் ஸ்கூலில். அவன் இப்போ நாங்கள் ஒரு ஸ்கூலில் படித்தோம், அந்த ஸ்கூல் பார்த்திங்கன்னா ஸ்டேட் போர்டு தான். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மெட்ரிகுலேஷன் சிபிஎஸ்சிலேருந்து மாறி வந்துடுவாங்க, மாறி எங்கள் ஸ்கூலுக்கு வருவாங்க. நாங்களாம் அந்த ஸ்டேட் போர்டு புக்கை படிச்சுட்டு இருப்போம், புரிஞ்சவங்க கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க, படிச்சுட்டு இருப்போம். எங்களுக்கு ஒன்று சொல்லிக் கொடுக்காதது ஒன்று எங்கள் ஸ்கூலில் டீச்சர் கேள்வி கேட்பாங்க. அப்போ நாங்கள்லாம் பேனு பார்த்துருப்போம், என்னடா இது இப்படி ஒரு கேள்வி கேட்குறாங்களே, இந்த மாதிரி ஒரு பாடத்தை நம்ம படித்ததே இல்லையே, கேள்விப்பட்டதே இல்லைன்னா அந்த சிபிஎஸ்சிலேருந்து வந்தவன் அவனுக்கு பதில் அடிப்பான், ஏன்னா அவனுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்போ நமக்கு எப்படி இருக்கும் தெரியுமா, ஆவி பாரு, அவன் போய் 5ஆம் கிளாஸ் வரைக்கும் சிபிஎஸ்சியில் படிச்சுட்டு வந்துட்டு நம்மக்கிட்ட போட்டி போட்டுக்கிட்டு இருக்கிறான், இவனெல்லாம் வெளியில் வார்த்தை கவனிச்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி. இப்போ பேதுரு ஒரு பதில் சொல்கிறாரு, இவன் என்னடா இவன் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னோடனே பேனு பார்க்குறாங்க எல்லாரும். நம்ம வாயை திறந்து ஒன்றுமே சொல்கிறதுக்கு, நமக்கு தீர்க்கதரிசின்னு சொல்கிறதுக்கு தைரியம் வரல, நமக்கு மேசியான்னு சொல்கிறதுக்கு தைரியம் வரல, நமக்கு ரபின்னு சொல்கிறதுக்கு தைரியம் வரல, போதகரேன்னு சொல்கிறதுக்கு தைரியம் வரல, அற்புதங்களை செய்கிறவர்னு சொல்கிறதுக்கு தைரியம் வரல, எதுவுமே சொல்கிறதுக்கு நமக்கு தைரியம் இல்லை. இவன் என்னடா அவுட் ஆஃப் சிலபஸ்லேருந்து ஒரு கேள்வியை பதிலை சொல்கிறானே அப்படின்னு பார்க்குற மாதிரி இந்த பேதுரு சொல்கிறான், ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னோடனே ஏசு அது ஏப்பா இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாதுப்பா நீ அப்படிலாம் சொல்ல. இயேசு என்ன சொல்றாரு, இதை மாம்சமும் ரத்தமும் உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகமே இதை உனக்கு வெளிப்படுத்தணும்னு. இப்போ பேதுரு அப்படியே எல்லாருக்கும் மேலே அப்படியே போயிட்டார், அப்படியே பறக்கிறாரு. எல்லாம் கீழே உட்காந்து பார்க்குறேன், டே பேதுரு
நீ என் கூட தான் மீன் பிடிச்சிட்டு இருந்தா, இப்போ என்னடா இங்கே போயிட்டா? பரலோகம் உனக்கு வெளிப்படுத்தி இருக்குது. எக்ஸீடிங் த எக்ஸ்பெக்டேஷன். நீங்களும் நானும் பல நேரங்களில் அப்படி தான் இருக்கிறோம். ஆண்டவருக்காக யார் போவார்னா, ஏய் நான் போகிறேன் கையை தூக்கி அல்லேலூயா சொல்கிறான். ஆண்டவருக்காக யார் இதை செய்வார், யார் திறப்பிலே நிற்பார், யார் சுவரை அடைப்பார், யார் ஊழியம் செய்வார்னா, நான் இருக்கிறேன் ஆண்டவரே அல்லேலூயா. இப்போ பாருங்கள், இப்போ வேணால் பாருங்கள், நான் ஜபத்தின் முடிவில் எத்தனை பேர் ஆண்டவருக்காக ஊழியம் செய்வீங்க, எத்தனை பேர் ஆண்டவருக்காக சுவிசேஷம் சொல்லுவீங்க, எத்தனை பேர் ஆண்டவருக்காக அடி வாங்கணும்னு சொன்னீங்கன்னா கூட எல்லாரும் 2 கை தூக்கிட்டு நிற்கிறவங்க நிறைய பேர் இருப்பான். ஆண்டவரே பார்ப்பார், என்னடா நான் இவ்வளோ பேர் கை தூக்குவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லையே, இவ்வளோ பேர் கை தூக்குவாங்கன்னு நான் சொல்லுங்கள் வாங்கி திறந்து எதிர்பார்க்கவே இல்லை. அதில் வர ஆண்டவர் பார்ப்பார், சிலராக உத்து பார்ப்பார், ஆண்டவர் இவனா கை தூக்கிட்டான்னு ஆண்டவரே டென்ஷன் ஆயிடுவார். அது மாதிரி பல நேரங்களில் நம்ம என்ன செய்கிறோம், ஆண்டவருடைய எதிர்பார்ப்பை விட சில விஷயங்கள்ல பயங்கரமாக இருக்கிறோம். ஆனால் அடிப்படையான காரியங்களில் தேவன் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு அடிப்படையான ஜெப வாழ்வில் நீ தூங்கி கொண்டிருக்கிறாய் பேதுருவே. உங்ககிட்ட அந்த தூக்கத்தை கர்த்தர் எதிர்பார்க்கல. நீ அந்த வேலையில் ஜெபிக்காம இயேசு கிறிஸ்து தன்னுடைய வியர்வை துளிகள் இரத்த துளிகளாக கீழே ஒழுகிற அளவுக்கு அந்த கெத்செமனே தோட்டத்தில் வியாகுலப்பட்டு துக்கப்பட்டு மிகுந்த துக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து அங்கே ஜெபித்து கொண்டிருக்கும் போது, பேதுருவே நீ தூங்கி கொண்டிருக்கிறாயே பேதுருவே. நீ பல நேரங்களில் யூ ஆர் அ பர்சன் ஹூ எக்ஸீட்ஸ் த எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஆண்டவர் எதிர்பார்க்கறத விட அதிகமாக நீ பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற. ஆண்டவர் உன்னிட்ட எதிர்பார்க்கறத விட நீ அதிகமான ஸ்கோர் பண்ணுற. எல்லாம் சூப்பர். ஆண்டவர் உங்கள்கிட்ட ஒன்று எதிர்பார்த்தா பல நேரங்களில் நீ 10 கொடுக்குற. ஆனால் அடிப்படையான உன் வாழ்க்கையின் ஜெபத்தில் நீ கோட்டை விட்டு கொண்டிருக்கிறாய், நீ தூங்கி கொண்டிருக்கிறாய். இந்த காலம் எப்படிப்பட்ட காலமானா, நீ அதிகமாக ஜெபிக்க வேண்டிய ஒரு காலம். ஒருவேளை நீ கடந்த காலங்களில் நீ ஜெபிக்காமல் இருந்துட்ட பேதுருவே, கடந்த காலங்களில் நீ பல நாட்கள் நீ ஜெபிக்க வேண்டிய அளவு நீ ஜெபிக்கலை. என் கூட இருக்கிற, ஓகே, ஏதோ வர சபைக்கு வர்ற, போகிற, பைபிளை தூக்குற, பைபிள் ஸ்டடிக்கு வர, ஆராதனைக்கு வர, ஏதோ உட்கார்ற, செய்தி கேட்குற. ஆனாலும் நீ அடிப்படையான உன் வாழ்க்கையின் ஜெப வாழ்வில் நீ குறைந்திருக்கிறாய் பேதுருவே. நீ தூங்கி கொண்டிருக்கிறாய். இன்ஃபேக்ட் யூ ஆர் ஸ்லீப்பிங். நீ தூங்கி கொண்டிருக்கிற, உன் ஜெப ஒழுங்கில் நீ தூங்கி கொண்டிருக்கிற. இந்த காலை வேளையில் ஆண்டவராகிய கர்த்தர் நம்ம ஒவ்வொருத்தரையும் பார்த்து சொல்லுகிறார், நீ நித்திரை பண்ணுகிறாயோ? உன் ஜெப வாழ்க்கையில் நீ நித்திரை பண்ணுகிறாயோ? உன் ஜெப வாழ்வில் நீ நித்திரை பண்ணுகிறாயோ? 1 மணி நேரம் விழிச்சிருக்க மாட்டியா? இதுதான் லீஸ்ட் டைம். நீ ஆண்டவரோடு செலவிடத்தக்க த லீஸ்ட் டைம். இது கம்மியான, குறைஞ்சபட்சம் நீ 1 மணி நேரமாவது உன் வாழ்வில் என்னோடு கூட தனிமையில் நீ ஜெபிக்க மாட்டாயோ? ஏன்னா உன்னுடைய மாம்சம் பலவீனமான, உன் ஆவி உற்சாகமானதான். நீ அல்லேலூயா சொல்கிறதும், நீ ஆராதிக்கிறதும், ஆராதனையில் உன் கண்ணில் தார தாரையாக தண்ணீர் வர்றதும் எல்லாம் ஃபைன். உன் ஆவி உற்சாகமானதான். நீ ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்ததும் ஒப்பு கொடுக்கிறதும் எல்லாம் சூப்பர் தான். ஆனால் இனி வரப்போகிற சோதனைகளுக்கு வாசிங்க. லூக்காவின் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை வாசிப்போம். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இனி சம்பவிக்க போகிற காரியங்கள். ஒருவேளை நீ கடந்த நாட்களில் கொஞ்சம் ஜெபத்தில் கொஞ்சம் கம்மியாக இருந்த, பரவாயில்ல, ஏன்னா நான் உன் கூடவே தான் இருந்தேன், நீ என் கூடவே தான் இருந்த. ஆனால் இனி வரப்போகிற நாட்கள், பேதுரு பார்த்து இயேசு சொன்னது போல, பிசாசு சொலவில் போட்டு தானியத்தை புடைப்பது போல உன்னை புடைக்கும்படி என்னிடத்தில் உத்தரவு வாங்கியிருக்கிறான். நான் உன்னை விட்டு எடுப்படுகிற காலம் வருகிறது. நான் மனிதனாக உன்னோடு கூட இருந்து உன்னை விட்டு பிரிந்து போகிற காலங்கள் வருகிறது. இனி நீ தனிமையில் இருக்கணும், என்னுடைய சித்தத்தை எல்லாம் நீ செய்யணும். நான் உன்னிடத்தில் கொடுக்க போகிற பொறுப்புகள், நீ ஒரு பிரதான அப்போஸ்தலனாக, ஒரு முக்கியமான அப்போஸ்தலனாக, மற்ற அப்போஸ்தலருக்கு முன்னோடியாக நீ ஊழியங்களை செய்கிற நாட்கள் வருகிறது பேதுருவே. அதனால தான் கர்த்தர் சொல்கிறாரு, ஆண்டவராகிய கர்த்தர் பேதுருவை பார்த்து, நீ விழித்து கொண்டிரு, நீ தூங்கி கொண்டிருக்கிறாயோ, நீ நித்திரை பண்ணுகிறாயோ, 1 மணி நேரம் நீ விழித்திருக்க மாட்டாயோ? உன் ஜபத்தில் நீ தூங்கி கொண்டிருக்கிறாயோ? ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார், பேதுருவே, இனி உனக்கு வரப்போகிற சோதனைகள் பெரிது. இதுவரைக்கும் நீ என்னை மறுதலிக்கிற சூழ்நிலைகள் உனக்கு வரல. ஆனால் ஒருவேளை இனி உன் வாழ்வில் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரலாம்.
இதுவரைக்கும் நீ தனியாக நின்று நான் இல்லாமல் நீ ஒன்றும் செய்யலை. ஆனால் இனி பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள வந்து நீ தனி மனிதனாக நின்று பல ஊழியங்களை, பல பொறுப்புகளை நீ செய்து முடிக்க வேண்டிய காலகட்டங்கள் உனக்கு காத்திருக்கிறது. தேவ சித்தத்தை முன்னெடுத்து அநேகருக்கு முன்னோடியாக ஓடி நீ செய்ய வேண்டிய காலங்கள் வந்திருக்கிறது. பேதுருவே, நான் உங்ககிட்ட நீ தூங்கி கொண்டிருப்பாய் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. நீ ஜெபத்தில் தூங்கி கொண்டிருப்பாய் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. நீ விழித்து கொண்டு ஜெபி. நீ ஜெபத்தில் விழித்திரு. இனி வருகிற காலங்கள் நீ சோதனைகளுக்கு தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவானாக எண்ணப்படும்படிக்கு நீ ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டிய காலம். நீ விழித்திருந்து ஜெபிக்க வேண்டிய ஒரு காலம் இது. உன் ஜெபத்தில் நீ விழித்திருக்க வேண்டிய ஒரு காலம் இது. உன் பிரேயர் லைஃப்ல நீ விழித்திருக்க வேண்டிய, எழுந்திருக்க வேண்டிய ஒரு காலம் இது. நீ தூங்கி கொண்டிருக்க வேண்டிய காலம் இல்லை. ஒருவேளை நீ கடந்த நாட்களில் தூங்கிட்டு இருந்த, பரவாயில்ல, அந்த நாட்கள்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனால் இனி வரப்போகிற சோதனைகள், இனி உனக்கு கர்த்தர் கொடுக்க போகிற பொறுப்புகள், இனி உன் வாழ்க்கையில் நீ சந்திக்க போகிற அனுபவங்கள், இதெல்லாம் நீ முன்னாடி சந்தித்த காரியங்கள் அல்ல. இனி இன்னைக்கு நீ இப்போ தூங்கிட்டு இருக்கிறியே, இதுக்கப்புறம் நடக்க போகிற சம்பவங்கள் இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் இல்லை. இதுக்கப்புறம் உன் கையில் கொடுக்கப்பட போகிற பொறுப்புகள் இதுவரைக்கும் உன் கையில் கொடுக்கப்பட்ட பொறுப்புகள் அல்ல. இதுக்கப்புறம் உன் மேலே கொடுக்கப்பட போகிற தலைமைத்துவம், உனக்கு கொடுக்கப்பட போகிற தலைமைத்துவம் அது இதுவரைக்கும் இருந்தது போல இல்லை. இதெல்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இதெல்லாம் வேற மாதிரி இருக்குது. ஆகவே இதுக்கப்புறம் நீ தூங்கி கொண்டு இருக்க முடியாது பேதுருவே. இதுவரைக்கும் நீ தூங்கி இருக்கலாம். இதுவரைக்கும் நீ ஒருவேளை உன் ஜெப வாழ்வில் நித்திரை மயக்கமாக இருந்திருக்கலாம். பட் யூ கேனாட் ஸ்லீப் எனிமோர். இதுக்கப்புறம் நீ தூங்க முடியாது. நீ விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிற காரியங்கள், கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிற பொறுப்புகள், கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிற காரியங்கள் பெரிதானவைகளாக இருக்கிறது. ஆகவே நீ விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். நீ இப்பொழுது விழித்து கொண்டு ஜெபிக்காவிட்டால் கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிற மேலான வெளிப்பாடுகளையும் மேலான அனுபவங்களையும் நீ இழந்து போவாய். நீ இப்பொழுது விழித்து கொண்டு ஜெபிக்காவிட்டால், at the least if you don't wake up now today, you will lose heavenly experiences. உன் வாழ்க்கையில் கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிற ஆவிக்குரிய பரலோக அனுபவங்களை நீ இழந்து போவாய் பேதுருவே. உனக்கு புரியா? பேதுருவுடைய வாழ்க்கையில் நடந்த இன்னும் 2 சம்பவங்களை நாம் தியானிக்க போகிறோம். பேதுருடைய வாழ்வில் நடந்த இன்னும் 2 சம்பவங்கள், இன்னும் 2 இடங்களில் பேதுரு தூங்கி கொண்டிருந்தார். அதனால் அவர் என்னெல்லாம் இழந்தார் என்பதை நாம் பார்க்க போகிறோம். லூக்காவின் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 29வது வசனம். அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முகரூபம் மாறிற்று, அவருடைய வஸ்திரம் வெண்மையாய் பிரகாசித்தது. அன்றியும் மோசே எலியா என்னும் 2 பேரும் மகிமையோடு காணப்பட்டு அவருடனே சம்பாஷணை பண்ணி அவர் எருசலேமில் நிறைவேற்ற போகிற அவருடைய மரணத்தை குறித்து பேசி கொண்டிருந்தார்கள். பேதுருவும் அவனோடு இருந்தவர்களும், ஏன் யோவானும் அவனோடு இருந்தவர்களும் நித்திரை மயக்கமாக இருந்தார்கள்னு எழுத வேண்டியதானே? இல்லை யாக்கோபும் அவனோடு இருந்தவர்களும் நித்திரை மயக்கமாக இருந்தார்கள்னு எழுத வேண்டியதானே? பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்கள்கிட்ட தான் பிரதர், உங்ககிட்ட தான் சிஸ்டர் பேசுகிறாரு. இப்போ இயேசு வழக்கம் போல் பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் கூட்டிக் கொண்டு எங்கே போனார்? மறுரூப மலைக்கு போனார். நடந்த காரியங்களை சொல்கிறேன், நீங்கள் வீட்டில் போயிட்டு படிங்க. 2-3 இடத்துல இருக்குது. மார்க்கில் இருக்குது, மத்தேயில் இருக்குது, லூக்காலையும் இருக்குது. பொறுமையாக நல்லா படிங்க. இப்போது பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் கூட்டிக் கொண்டு இயேசு கிறிஸ்து இப்பொழுது மறுரூப மலைக்கு செல்கிறார். அங்கே சென்று முதலாவது இயேசு ஜெபித்து அவர்களுக்கு முன்பாக மறுரூபம் ஆகிறார். நல்லா கவனிங்க, அவர்களுக்கு முன்பாக இயேசு ஜெபித்து என்ன செஞ்சாரா? வாயை திறந்து சொல்லுங்க, மறுரூபம் ஆகிறார். நம்பர் 1. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோசேயும் எலியாவும் அவங்க இயேசுவோடு கூட பேசி கொண்டிருக்கிறாங்க. அவங்க எதை குறித்து பேசுகிறாங்கன்னா, எருசலேமில் நிறைவேற்றப்பட போகிற இயேசு கிறிஸ்துவுடைய பாடுகளை, மரணத்தை குறித்து, பாடுகளை குறித்து, உயிர்த்தெழுதலை குறித்து அவங்க பேசுகிறாங்க. ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்க? இப்போ இயேசு இந்த மறுரூபம் அடைஞ்சது, நான் சொல்கிறேன் நல்லா கவனிங்க, இதோட இயேசுடைய பார்வையில் இந்த விஷயம் என்னன்னு சொல்கிறேன். இப்போ என்னென்னா, இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு கூட எழும்ப போகிறார். இதை குறித்து இயேசு பல முறை பேதுருட்ட சொல்லியும் அவருக்கு என்ன இல்லை, மைண்டில் ஏற்றுக்க மாட்டார். இப்போது நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு சொன்ன உடனே, இதை மாம்சம் ரத்தமும் உனக்கு வெளிப்படாமல் பரலோகமே உனக்கு வெளிப்படுத்தியிருக்குது
அப்படின்னு சொல்லி பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை உனக்கு கொடுப்பேன்லாம் இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து சொல்லிட்டார். கடைசியில் திரும்ப இயேசு தம்முடைய பாடுகளை குறித்தும் தம்முடைய மரணங்களை குறித்தும் தொடர்ந்து பேசும்போது, இப்போ பேதுரு கொஞ்சம் பெரிய ஆள் ஆகிட்டார்ல, அப்படியே கூப்பிட்டு இயேசு கிறிஸ்துவ தனியாக கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு, இந்த மாதிரிலாம் நீங்கள் பேசக்கூடாது, சும்மா சாவ போகிறேன்னு என்ன செய்யக்கூடாது, நீங்கள் பேசக்கூடாது அப்படின்னு இயேசு என்ன சொன்னார்? அப்பாலை இப்போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய்ன்னு சொல்லி இயேசு அவனை கடிந்து கொள்றார். அதையும் நடக்குது. ஸோ இப்படியெல்லாம் சொல்லி இவன் என்னுடைய மரணத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, நான் மரிப்பேன் என்பதை இவங்க புரிஞ்சு கொள்ளலன்னு சொல்லிட்டு இப்போ என்ன செய்கிறாரு? இவங்களை ஒரு மறுரூபப்பட்டு ஒரு பயங்கரமான ஒரு ஆவிக்குரிய அனுபவத்துக்குள்ளே கொண்டு போய் தான் சொல்ல விரும்புகிறதை, தான் காண்பிக்க விரும்புகிறதை இவங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறார். இப்போ ஆண்டவர் நம்மக்கிட்ட ஒரு காரியத்தை சும்மா சொல்றதுக்கும் ஒரு தரிசனத்துக்குள்ள, ஒரு பரலோக தரிசனத்துக்குள்ள அல்லது ஒரு வித்தியாசமான ஆவிக்குரிய அனுபவத்துக்குள்ள கர்த்தர் நம்மை எடுத்து கொண்டு சென்று ஒரு காரியத்தை சொல்லுவதற்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ நான் ஊழியத்துக்கு கர்த்தர் என்னை ஊழியத்துக்கு அழைக்கும் போது முதல்ல வசனங்கள் மூலமாக பேசினார், பிரசங்கங்கள் மூலமாக பேசினார். அதெல்லாம் கேட்டுக்கிட்டு ஓகே அப்படின்னு நான் பாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருந்தப்போ ஒரு நாள் அதெல்லாம் தாண்டி, வசனங்களை தாண்டி, பிரசங்கங்களை தாண்டி ஒரு 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 வித்தியாசமான ஒரு ஆவிக்குரிய அனுபவத்தில் என்னை கொண்டு போய் அவருடைய சத்தம் என் காதுகளில் கேட்கும்போது ஒரு நாள் பேசினார் பாருங்க. அன்னைக்கு தான் எனக்கு உரைச்சிது. சில பேருக்கு சும்மா அப்படியே சொன்னால் புரிஞ்சிடும், என்ன மாதிரி ஆட்களுக்கு சும்மா அப்படி புரிய மாட்டேங்குது. இல்லை நீங்கள் இன்னொரு வாட்டி சொல்லுங்கள், நல்லா சொல்லுங்கள், காதில் கேட்குற மாதிரி சொல்லுங்கள், உரைக்கிற மாதிரி சொல்லுங்கன்னு நம்ம திரும்ப திரும்ப அப்படியேப்பட்ட ஆளாக இருக்கும்போது ஆண்டவர் என்ன செய்கிறாரு? ஒரு தரிசனத்துக்குள்ளே எடுத்துகிட்டு போய் ஒரு ஆவிக்குரிய அனுபவத்தை எடுத்து போய் அங்கே போய் ஒரு சில காரியங்களை சொல்லும்போது ஓகே சோத்திரம், மறந்து ஆண்டவர் அப்படி சொன்னார், உனக்கு எப்படி சொன்னார், எங்கே கூட்டு போய் உன்னை எப்படி காமிச்சு எப்படி சொன்னார் அப்படின்னு ஒரு உணர்வு வரும். இப்போ அதே மாதிரி ஒரு அனுபவத்துக்காகத்தான் இந்த மறுரூப மலையின் அனுபவம் இவங்க 3 பேருக்கு எதுக்கு அப்படின்னா, இயேசுக்காக இல்லை, இவங்களுக்கு தான். இயேசு போய் பார்த்தியா நான் மறுரூபம் ஆயிட்டேன் அப்படின்னு காட்டுறதுக்காக இல்லை. டேய் இதெல்லாம் பாருங்கடா, உணர்ந்து கொள்ளுங்கள், ரியலைஸ் அப்படின்னு சொல்லிட்டு மேலே கூட்டிகிட்டு போய் அவர் முதல்ல மறுரூபமாகிறார். ஏன் மறுரூபமானார்னா, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு அவர் மறுரூப சரீரத்தில் தான் காட்சியளித்தார். அதனால தான் பல பேரால் இயேசு கிறிஸ்துவை என்ன செய்ய முடியல, கண்டுபிடிக்க முடியல. தோட்டக்காரன்னு சொன்னாங்க, அங்கிட்டு அவர் அப்புறம் போல காணப்பட்டார், பக்கத்து ஊருக்கார் மாதிரி தெரிஞ்சாராம். யாருக்குமே இயேசுவாய் தெரியவில்லை. தோட்டக்காரனா தெரிஞ்சார், ஊருக்கு போகிறவனா தெரிஞ்சார், அப்படி தெரிஞ்சார், இப்படி தெரிஞ்சார் ஒழிய கடைசி வரைக்கும் இயேசுவாக யாருக்கும் தெரியல. காரணம் என்னன்னா, அவர் மறுரூபம் இருந்தார். நான் மறுரூபம் அடைஞ்சு மறுரூப சரீரத்தில் வரும்போது இப்படி தாண்டா இருப்பேன். அன்னைக்கு நீங்க 3 பேராவது இதை புரிஞ்சுக்கணும், அன்னைக்கு நீங்க 3 பேராவது இதை அறிந்து கொள்ள வேண்டும், பாருங்கள் என்னுடைய மறுரூப சரீரத்தை அப்படின்னு படம் போட்டு இயேசு கிறிஸ்து காட்டுறார். நம்பாலு தூங்கிக்கிறான், நம்பாலு நித்திரை மயக்கமாக இருந்தார். அவங்க என்ன பேசுனாங்கன்னு இவங்களுக்கு, அவங்க என்ன பேசுகிறாங்க, ஏன்னா இவங்களுக்கு இயேசுவோட இப்போ யார் பெரிய ஆளுன்னா எலியாவும் மோசையும் பெரிய ஆள். இயேசு எதுனா சொன்னார்னா, எங்களுக்கு மோசை அப்படி சொல்லியிருக்கிறாரு, சரி வாடா அவனை வச்சே சொல்கிறேன்டா. மூளைக்கட்டை, எங்கள் ஊரில் திட்டுவாங்க, மூளைக்கட்டை முட்டாப்பையிலே அப்படின்வாங்க. அது மாதிரி நான் எத்தனை வாட்டி சொன்னாலும் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. வாங்கடா 3 பேரும் உட்காருங்க, உங்கள் மோசையை வச்சே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நடக்க போவது என்ன, எருசலேமில் சம்பவிக்க போவது என்ன அப்படின்னு சொல்லி மோசை ஒரு பக்கம் மோசையும், இன்னொரு ஆள் பெரிய ஆள் யாருன்னா எலியா தான். ஏன்னா எலியா வர வேண்டி இருக்கிறது அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க ஏசுக்கிட்டே. இப்படி இருப்பாங்களா? சரி வா அவங்கள வச்சே சொல்கிறேன், நான் சொன்னாதான் நீ கேட்க மாட்டேற. மறுரூப மலைக்கு கூட்டிகிட்டு போய் முதல்ல என்னுடைய மறுரூப சரீரத்தை காட்டுறேன், பார்த்துக்கோ, இப்படி தான் இருப்பேன் நான் மறுரூபம் அடைஞ்சு வரும். 2வது இப்போ அவங்கள வச்சே சொல்கிறேன், நான் எதனா சொன்னால் மோசை அப்படி சொல்லியிருக்கிறாரு, மோசை அப்படி சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறீங்களாடா. இப்போ அவங்கள வச்சே சொல்கிறேன், எருசலேமில் நடக்க போவது என்ன, இயேசு எப்படி மரிப்பார், எப்படி சிலுவையில் அறையப்படுவார், என்ன நடக்கும், உயிரோடு எழுவார், எல்லாம் பேசி முடிச்சுட்டாங்க. பேசி முடிச்சுட்டு பார்த்தா இவங்க 3 பேரும் தூங்கிட்டு இருக்கிறான். இந்த 3 பேரும் தூங்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ நடந்தது என்ன தெரியுமா? அவர் மறுரூபம் அடைந்து வந்த பொழுது இவர்களால் இயேசுவை கண்டடைய முடியவில்லை, இயேசுவை ரெக்கக்னைஸ் பண்ண முடியல, இயேசுவை இவர்தான் இயேசு என்று கண்டுபிடிக்க முடியவில்லை. தப்பு எங்கே நடந்தது? மறுரூப மலையில் தூங்கும்போது நடந்துச்சு. தப்பு எங்கே நடந்தது? மறுரூப மலையில் தூங்கும்போது நடந்துச்சு. 2வது, இப்போ இயேசு கிறிஸ்து மரித்த உடனே 3 நாளைக்கு அப்புறம் இவங்க போகிறாங்க. வாரத்தின் 1ஆம் நாளிலே அதிகாலையிலே போகிறாங்களா? மகதலேனா மரியாளும் வேறொரு மரியாளும்
போகிறாங்க. போய் பார்த்தா கல்லறை திறக்கப்பட்டிருக்கிறதையும் அவருடைய சரீரம் இல்லாமல் இருக்கிறதையும் கண்டு என்ன செஞ்சாங்க? ஐயோ, அவர் நல்ல மனுஷன், நீதிமான், அவரை கொன்னுட்டாங்க அநியாயமா, இப்போ அவருடைய சரீரத்தை திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்றான். அவருடைய சரீரத்தை எல்லாரும் அதை தான் சொல்கிறாங்க. இப்போ இவங்க 3 பேர் நடந்து பேசிட்டே போனாங்க. இயேசு கூடவே வந்தார். எம்மாவுக்கு போகிற வேலையில் இயேசு கூடவே வராரு. பேசுகிறாங்க. என்னடா பேசுகிறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி இயேசுன்னு ஒருத்தர் இருந்தாருங்க, நல்ல மனுஷன், நீதிமான், அவரை கொன்னுட்டாங்க. சரி, ஓகே, அவருடைய சரீரத்தை காணுங்க. ஒருத்தனாவது இயேசு சொன்னாரே, நான் உயிரோடு எழுவேன் என்று இயேசு சொன்னாரே, நான் உயிர் தெழுவேன்னு இயேசு சொன்னாரே. அது வேற, அந்த தூதன் வேற சொல்லிவிட்டான், நான் அவர்களுக்கு முன்பாக கலிலேவுக்கு போகிறேன் என்று சொல்லி வர விட்டான். ஆனால் இவங்க யாருக்குமே இயேசு உயிர் தெழுந்தார், அவர் முன்னாடி போயிட்டாரு, கலிலேயாவில் நம்ம சந்திப்பார், ஒரு உணர்வும் இல்லை. சொல்லும் போதெல்லாம் நல்லா தூங்கிட்டு இவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்காகவே ஒரு அனுபவத்தை கற்றுக் கொடுக்கிறார். இந்த மறுரூப மலையின் அனுபவம் என்பது இந்த 3 பேரும் இயேசு கிறிஸ்துவின் மறுரூபத்தை உணரும்படி, 2வது இயேசு கிறிஸ்து மரித்து பாடுபட்டு மரித்து உயிர்த்தெழுவார் என்பதை அவர்களுக்கு உறுதியாக உணரச் செய்யும்படி இந்த அனுபவத்தை கர்த்தர் கொடுத்தார். ஆனால் இவர்களோ தூங்கி கொண்டிருக்கிறார்கள். பேதுருவே, நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? தூங்கிக்கிட்டு இருக்கிற. நீ ஆண்டவர்கிட்ட கேட்கிற, ஆண்டவரே எனக்கு ஆவிக்குரிய வெளிப்பாடுகளை தாரும், ஆண்டவரே எனக்கு ஆவிக்குரிய அனுபவங்களை தாரும், ஆண்டவரே எனக்கு ஆவிக்குரிய வரங்களை தாரும், இப்படிலாம் நீ கேட்கிற. ஆண்டவரிடத்திலிருந்து அநேக வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீ விரும்புகிறாய். இட்ஸ் வெரி குட், ரொம்ப சந்தோஷம். ஆனால் நீ விழித்திருக்க வேண்டிய நேரத்தில், ஜெபத்தில் கர்த்தர் உனக்கு கொடுக்கிற அந்த அனுபவங்களை பெற்றுக்கொள்ளும்படி நீ விழித்திருக்க வேண்டிய நேரத்தில் நீ நித்திரை பண்ணுகிறாயோ என்று கர்த்தர் கேட்கிறார். ஜெப வாழ்க்கையில் உன்னுடைய தனிப்பட்ட தேவனோடு நீ செலவிடுகிற அந்த நேரத்தில், அந்த ஜெப வாழ்க்கையில் நீ ஜெபம் பண்ணுற, ஆனால் அந்த ஜெபம் எப்படி இருக்குன்னா தூங்கிட்டு இருக்குது. அந்த ஜெபம் தூக்கமாக இருக்குது. ஜெபம் எப்படி இருக்குது சொல்லுங்கள்? தூக்கமாக இருக்குது. வேக் அப் இன் யுவர் ப்ரேயர் லைஃப். உன் ஜெப வாழ்வில் நீ விழித்துக்கொள், நீ விழித்துக்கொண்டு ஜெபத்தில் தரித்திரு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ தூங்கினதுனால, உன் வாழ்க்கையில் நீ தூங்கினதுனால நீ உணர வேண்டிய அநேக வெளிப்பாடுகளை இன்னும் நீ உணராமல் இருக்கிற. கர்த்தர் உனக்கு தரிசனங்களை கொடுக்கவில்லையா? கர்த்தர் உனக்கு அனுபவங்களை கொடுக்கவில்லையா? கர்த்தர் உனக்கு காரியங்களை வெளிப்படுத்தவில்லையா? எல்லாம் இருக்குது. ஆனால் நீ உணராமல் இருக்கிறாய். காரணம், நீ நித்திரை, உன் வாழ்வில், உன் ஜெப வாழ்வில், உன்னுடைய தனிப்பட்ட ஆவிக்குரிய ஜெப வாழ்வில் நீ தேவனோடு விழித்திருக்க வேண்டிய நீ உன் ஜெப வாழ்வில் நீ நித்திரை மயக்கமாக இருக்கிறபடியினால் நீ உணர வேண்டியதை உணர முடியவில்லை. நீ கர்த்தர் உன் கண்ணில் காட்டுறாரு, இப்படி தான் இருக்கும் என்னுடைய மறுரூப சரீரம் என்று இயேசு கிறிஸ்து பர்பஸாக உன்னை கூட்டிகிட்டு போய் மலையில் உட்கார வச்சு, இதுதான் என்னுடைய மறுரூப சரீரம், நான் மறுரூபப்படும் பொழுது இப்படி தான் இருப்பேன் என்று அவர் காண்பிக்கும் போது கூட நீ நித்திரை மயக்கமாக இருந்து விட்டபடினாலே அவர் மறுரூபப்பட்டு உயிர்த்தெழுந்து வரும் பொழுது அவரை உன்னால் இயேசு என்று அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. இது மாதிரி உன் வாழ்க்கையில் நீ இழந்து போன மேன்மையான வெளிப்பாடுகள் எவ்வளவு தெரியுமா? பேதுருவே, உன் ஆவி உற்சாகமாக தான் இருக்குது, ஆனால் நீ ஜெபத்தில் பலவீனமாக இருக்கிற, நித்திரை மயக்கமாக இருக்கிறாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யூ ஆர் ஸ்லம்பரிங் இன் யுவர் ப்ரேயர் லைஃப். உன்னுடைய ஜெப வாழ்வில் விழித்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கடைசி வரைக்கும் சீஷர்கள் இயேசுடைய சரீரத்தை காணவில்லை. இயேசுடைய சரீரத்தை திருடிட்டு போயிட்டாங்க. இயேசுடைய சரீரத்தை எங்கேயாவது பார்த்தா எங்களுக்கு சொல்லுங்கன்னு ஒப்பாரி வைக்கிறான வெளியே. இயேசு உயிர் தெழுந்தார், நான் உயிர் தெழுவேன் என்று இயேசு சொன்னார். They became senseless because of their slumber. அவங்களுடைய உறக்கத்தினாலே உணர்வில்லாமல் போனார்கள். உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் உறக்கத்தினாலே நீ உணர்வில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். பேதுருவே, கர்த்தர் உனக்கு எவ்வளவு காரியங்களை வெளிப்படுத்தியிருக்கா தெரியுமா? உனக்கு பர்பஸாக கர்த்தர் உன்னை அநேக அனுபவங்களுக்கு அழைத்து கொண்டு சென்று அநேக காரியங்களை உனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார், நடக்க போகிற காரியங்களை. அதை நீ புரிந்து கொள்வதற்காக. நான் உயிர்த்தெழுந்து வரும்பொழுது you need to understand.
என் சரீரம் காணாமல் போகும்போது உனக்கு தெரியணும் நான் உயிர் தெழுந்து விட்டேன் என்பது உனக்கு தெரிய வேண்டும். என் சரீரத்தை காணோன், கல்லறை திறக்கப்பட்டிருக்கிறது, என்னுடைய சரீரம் காணவில்லை என்று நீங்கள் அறியும் போது you should know that the Father has resurrected me. பிதாவாகிய ஆண்டவர் தம்முடைய வல்லமையினாலே என்னை உயிர்த்தெழச் செய்தார் என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பேதுருவே உன்னை மறுரூப மலைக்கு அழைத்து சென்று, நான் சொன்னா பத்தாதுன்னு ஒரு பக்கம் மோசே, ஒரு பக்கம் எலியா, ஒரு பக்கம் நான் உட்கார்ந்து காரியங்களை சம்பாஷித்து சகலத்தை நீ புரிந்து கொள்ளும்படி உனக்காக அங்க ஒரு குரூப் டிஸ்கஷனே வச்சு கொடுத்தாச்சு. ஆனாலும் நீ உணராமல் இருப்பதற்காக காரணம் உன் ஜெப வாழ்வில் இருக்கிற நித்திரை மயக்கம். ஜெப வாழ்வில் இருக்கிற நித்திரை மயக்கம். கர்த்தருடைய பிள்ளையே, நீ உன் ஜெப வாழ்வில் எழுந்திருக்க வேண்டும். God is so concerned about you. ஆண்டவர் உன்னை குறித்து ரொம்ப அக்கறை உள்ளவராக இருக்கிறாரு. அதனால தான் உன்னை கூட்டி போய் உனக்கு மட்டும் வெளிப்படுத்துறாரு. அந்த 3 பேரில் கூட உன்னை தான் பேதுருவே கர்த்தர் பிடிச்சிக்கிட்டே இருக்கிறாரு. அவன் 3 பேர் தூங்கினாலும் ஆண்டவர் நீ தூங்குறது குறித்து தான் வருத்தப்படுறாரு. இன்னைக்கு உலகத்தில் எத்தனையோ கிறிஸ்தவர்கள் உறங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையில் உணர்ந்துட்டு உறங்கி கொண்டிருக்கிறார்கள். ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் உறங்கி கொண்டிருக்கிறாங்க. பட் காட் மே நாட் பி கன்சர்ன் அபவுட் அதர்ஸ். பட் திஸ் மார்னிங் இயேசு கிறிஸ்து கர்த்தர் உன்னை பார்த்து கேட்கிறார், பேதுருவே நீ உறங்கி கொண்டிருக்கிறாயோ? நீ உறங்கிட்டு இருக்காயோ? ஆவிக்குரிய வாழ்க்கையில், உன் ஜெப வாழ்க்கையில், உன் ப்ரேயர் டைமில், உன் ப்ரேயர் லைஃப்பில், உன் ப்ரேயர் எக்ஸ்பீரியன்ஸில், கர்த்தரோடு நீ இருக்கிற தனிப்பட்ட நேரங்களில் நீ உறங்கி கொண்டு இருக்கிறாயோ? பேதுருவே நீ விழித்திருக்க கூடாதா? 1 மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதா? உனக்கு மற்றவன் சொல்ல வேண்டியிருக்குது இயேசு கிறிஸ்து உயிர்த்து விட்டார்னு. மற்றவன் சொல்ல வேண்டியிருக்குது அவர் கலிலேவுக்கு போகிறாருன்னு. இதெல்லாம் உனக்கே உணர்வில் இருந்திருக்கணும். ஏன்னா உனக்கு தேவையான எல்லா வெளிப்பாடுகளையும் கர்த்தர் மறுரூப மலையில் உனக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனை நாட்கள் உன் ஜெப வேளையில் கர்த்தர் உனக்கு எத்தனை ஆவிக்குரிய அனுபவங்களை கொடுத்திருக்கிறார். ஆனால் அதை உணர்கிற இருதயம் உனக்கு இல்லை. ஏனென்றால் உன்னுடைய ஜெப வாழ்வில் நீ இன்னும் நித்திரை மயக்கமாக இருக்கிறாய். நீ இன்னும் நித்திரை மயக்கமாக இருக்க. கடமைக்கு ஜெபிச்சிட்டு இருக்க. அந்த 1 மணி நேரத்தை தேவ சமூகத்தில் நீ செலவிட வேண்டும் என்று நேரத்தை பார்த்து கொண்டு, கிளாக்கை பார்த்துட்டு, இந்த 1 மணி நேரத்தை எப்படியாவது நான் ஆண்டவரோடு செலவிட வேண்டும் என்று உன்னை நீயே கட்டாயப்படுத்தி கொண்டு ஒரு உணர்வற்ற ஒரு தூக்க நிலையில், ஒரு நித்திரை நிலையில் நீ ஜெபித்து கொண்டிருக்கிறாய். நீ உற்சாகமான ஆள் தான். நீ விட்டுட்டு வானா எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்துடுவேன். ஏன்னா எல்லாத்துலேயும் நீ ரொம்ப உற்சாகமான ஆள் தான். உன் ஆவி ரொம்ப உற்சாகமான ஆள். ரொம்ப சந்தோஷம் உன் உற்சாகத்தை குறித்து, உன் விசுவாசத்தை குறித்து ரொம்ப சந்தோஷம். பட் உன்னுடைய மாம்சம் ரொம்ப பலவீனமானது. ஆகவே பேதுருவை நீ விழித்து கொண்டு எழ வேண்டும். 3வது முக்கியமான ஒரு சம்பவம், பேதுருடைய வாழ்வில் நித்திரையாயிருந்த 3வது ஒரு சம்பவம். அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்போம். ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. பேதுருவை விலாவில் தட்டி சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளிலிருந்து விழுந்தது. தூதன் அவனை நோக்கி, உன் அறையை கட்டி கொண்டு உன் பாதரட்சைகளை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அந்தபடியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி, உன் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு என் பின்னே வா என்றான். அந்தபடியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று தூதனால் செய்யப்பட்டது மெய்யென்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான். 3வதாக பேதுரு தூங்கி கொண்டிருக்கிறார். இப்பொழுது பேதுரு இயேசு கிறிஸ்துடைய மரணம், உயிர்த்தெழுதல், பெந்தைக்கோஸ்தே நாள், பரிசுத்தாவியானவர் ஊற்றப்பட்டது, இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆல் திஸ் இந்த காரியங்கள் எல்லாம் முடிஞ்சு கடைசியில் பேதுரு இப்பொழுது அப்போஸ்தலனாக ஊழியம் செய்ய ஆரம்பித்த நாட்கள். இந்த நாட்களில் பேதுரு ஊழியம் செய்கிறதற்காக அந்த ஊழியத்தின் நிமித்தம் பேதுருவை அழைத்து கொண்டு போய் சிறைச்சாலையில் போடுகிறார்கள். அப்படி பேதுரு சிறைச்சாலையில் போடப்பட்ட பொழுது சிறைச்சாலைக்குள் இருக்கிற பேதுரு தூங்கி கொண்டிருக்கிறார். சிறைச்சாலைக்குள் இருக்கிற பேதுரு தூங்கி கொண்டிருக்கிறார். நிறைய நேரங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா
துக்கத்தின் துக்கத்தின் மத்தியிலே மக்கள் தூக்கத்தில் இருப்பார்கள். நிறைய நேரம் வரும். இந்த இன்னொரு இடத்துல கூட சீஷர்களை குறித்து சொல்லும்போது அவங்க துக்கத்தில் தூங்கிட்டு இருந்தாங்க அப்படின்றது. அது கரெக்டானா இல்லை, அது தப்பு, அது தப்பு. பல நேரங்களில் ஆண்டவராகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நெருக்கமான ஒரு சிறைச்சாலையின் அனுபவத்தை நம்ம வாழ்க்கையில் கொடுக்கிறதே அந்த தருணத்தில் நாம் என்ன செய்வோம்? பயத்தோடு, கஷ்டத்தோடு, துக்கத்தோடு, வியாகுலத்தோடு விழித்திருந்து ஜெபிப்போம் என்பதற்காக தான். பல நேரங்களில் சில துக்கமான அனுபவங்களை, இந்த மாதிரி கஷ்டமான அனுபவங்களை நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவராகிய கர்த்தர் அனுமதிப்பதற்கு காரணமே நீங்களும் நானும் விழித்திருந்து ஜெபிப்போம் என்பதற்காகத்தான். ஆனால் நம்மால் அங்கேயும் போய் பிரச்சனை கை காலில் சங்கிலியை கட்டி வச்சிருந்தாலும் நாங்கள் நிம்மதியாக தூங்குவோம்டா அப்படின்னா எந்த அளவுக்கு இவர் தூங்கியிருக்காருன்னா, நம்மால் தூங்குறாரு, கர்த்தர் ஒரு தேவ தூதனை அனுப்பி அவன் சங்கிலியெல்லாம் ஊத்து விட்டு அங்கேருந்து விடுதலையாக்கி 1ஆம் காவல் 2ஆம் காவல் எல்லாம் தாண்டி ரோட்டில் கொண்டு வந்து விட்டதுக்கு அப்புறம்தான் இது என்ன நடக்குது? ஓ, இது தரிசனம் இல்லையா? நம்ம பாஷையில் சொல்லணும்னா, நான் கனவு காங்கலையா, நிஜமாக தான் இதெல்லாம் நடக்குதான்னு அப்புறமா தான் ஐயாவுக்கு உணர்வு வர்ற அளவுக்கு ஒரு நித்திரை மயக்கம். இன்னைக்கு நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் பல பேருடைய வாழ்க்கையில் ஆண்டவராகிய கர்த்தர் சிறைச்சாலையின் அனுபவத்தை, சங்கிலியினால் கட்டப்பட்ட ஒரு அனுபவத்தை, நம்ம போன வாரம் பார்த்த மாதிரி அவனுடைய கால்களுக்கு விலங்கிட்டார்கள், அவனுடைய பிராணன் இரும்பில் அடைக்கப்பட்டிருந்ததுன்னு சொன்ன மாதிரி உங்கள் வாழ்க்கையில் தேவனாகிய கர்த்தர் இப்படிப்பட்ட சிறையிருப்பின் அனுபவத்தை உங்களுக்கு கட்டளையிட்டிருப்பார் என்று சொன்னால், அந்த துக்கத்தின் மிகுதியில், அந்த வியாகுலத்தோடு, அந்த துக்கத்தோடு நீ விழித்திருந்து தூக்கம் வராமல் நீ ஜெபிப்பாய் என்கிற ஒரு எதிர்பார்ப்போடு தான் தேவனாகிய கர்த்தர் உன்னை அந்த சிறைச்சாலையின் அனுபவத்துக்குள்ளே வச்சிருக்கிறாரு. ஆனால் நீ அங்கே உட்காந்துட்டு தூங்கிட்டு இருக்கிற, அங்கே படுத்துக்கிட்டு தூங்கிட்டு இருக்கிற. ஓகேடா, ரைட்டு, நம்ம கையை காலை நீட்டுறதுக்கு இடம் இருக்கா? சோத்திரம், நீட்டிக்கோ. இன்னும் இந்த பக்கம் சங்கிலி இருக்குமா? கையை எப்படி வச்சுக்கோ. இந்த பக்கம் சங்கிலி இருக்குதா? கையை எப்படி வச்சுக்கோ. ஓகே, ரெடி, ஸ்டார்ட் அப்படின்னு தூங்கிட்டு இருக்கிறேன். இதே சிறைச்சாலையின் அனுபவத்துக்குள்ள கர்த்தர் பவுலை கொண்டு வந்தார். இதே அப்போஸ்தலர் நடபடிகளில் இதே சிறைச்சாலையின் அனுபவத்துக்குள்ள கர்த்தர் பவுலையும் சீலாவையும் கொண்டு வந்தார். இப்போ இவனை அடித்த மாதிரி இல்லை, அவங்க 2 பேரும் நல்லா அடின்னு அடிச்சு. நான் நினைக்கிறேன், உன்னை அடிச்சிருந்தா உனக்கு தூக்கம் வந்திருக்காது பேதுருவே. உன்னை அடிக்காமல் உள்ள வச்சதான் நீ உட்காந்து தூங்கினுக்கிற. நான் பேதுரு சொன்னேன். இப்போ பவுல் சீலாம் உள்ளே போய் உட்கார்ந்தாங்களா, நல்ல அடி, செம்ம அடி வாங்கிட்டு உட்காந்துருக்கிறான். வசனம் சொல்லுது, அவங்க 2 பேரும் சிறைச்சாலையில் தேவனை துதித்து பாடி துதித்து ஆராதனை செய்தார்கள். அவர்களுடைய ஆராதனை, அவங்களுடைய துதி, அவங்களுடைய ஆராதனை சிறைச்சாலையில் இருந்த எல்லாரும் கேட்டாங்களாம். கேட்டு கடைசியில் என்னாச்சுன்னா, அவர்கள் மாத்திரம் விடுதலையாகவில்லை, சிறைச்சாலையிலிருந்து அத்தனை பேரும் விடுதலையாக்கப்பட்டாங்க. இதில் ரொம்ப என்ன பெரிய விசேஷமானா, சிறைச்சாலை காவலாளிகளும் அந்த காவல் அதிகாரியும் அவனுடைய குடும்பத்தாரும் அனைவரும் ரட்சிக்கப்பட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்று அத்தனை பேரும் விசுவாசிகளானார்கள். ஆண்டவராகிய கர்த்தர் பேதுருவே, உன்னை உன் வாழ்க்கையில் சிறைச்சாலையின் அனுபவத்துக்குள்ளே வச்சிருக்கிறது எதுக்குன்னா, நீ அங்கிருந்து துதிக்கணும், அங்கிருந்து நீ ஜெபிக்கணும், நீ விழித்திருந்து உன் வாழ்வில் ஜெபிக்க வேண்டும், உன் மூலமாக அங்கே ஒரு மிகப்பெரிய ரட்சிப்பு உண்டாக வேண்டும் என்று தான் ஆண்டவராகிய கர்த்தர் உன்னை அப்படிப்பட்ட ஒரு சிறைச்சாலையின் அனுபவத்துக்குள்ளே வச்சிருக்கிறார். ஆனால் நீ என்ன செய்கிற? கையை காலை நீட்டுறதுக்கு இடம் அடைச்சா போதுன்னு தூங்கி கொண்டிருக்கிறாய் அல்லவா? That is a great loss to the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தில் உன்னுடைய உறக்கத்தால் மிகப்பெரிய நஷ்டம். உன்னுடைய உறக்கத்தால் தேவனுடைய ராஜ்யத்தில் மிகப்பெரிய நஷ்டம் பேதுருவே. அதே பாரு, பவுலை பாரு, அவன் அடிக்கப்பட்டவனாக பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் வைக்கப்பட்டார்கள். 2 பேரும் ஜெபிக்கிறாங்க, 2 பேரும் துதிக்கிறாங்க. பிரச்சனையின் மத்தியிலே, கஷ்டத்தின் மத்தியிலே, உபத்திரவத்தின் மத்தியிலே, வலியின் மத்தியிலே, வேதனையின் மத்தியிலே கர்த்தரை துதித்து பாடுகிறார்கள். அவர்கள் பாடிய பாடல், ஆராதனை அந்த சிறைச்சாலை முழுவதும் கேட்டது. எல்லாருடைய விலங்குகளும் அவிழ்க்கப்பட்டது. கடைசியில் அங்கே நடந்த அற்புதத்தின் மூலமாக அந்த முழு சிறைச்சாலையில் இருந்த அத்தனை பேரும், சிறைச்சாலை அதிகாரியும் அவன் குடும்பமும், ஆண்டவன்மாரை நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்குற அளவுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று அந்த ரொம்ப ஒரு முக்கியமான அந்த வசனத்தை பவுல் சொல்ல,
கிட்டத்தட்ட அங்கே இருந்த அத்தனை பேரும் ரட்சிக்கப்பட்டார்கள். ரட்சிக்கப்பட்டு இந்த பவுலுக்கும் சீலாவுக்கும் அவர்கள் காயங்கட்டி அவர்களை ஆட்சி தேற்றினார்கள். இவ்வளவு பெரிய அற்புதம், இவ்வளவு பெரிய விடுதலை, இவ்வளவு பெரிய ரட்சிப்பு உன் மூலமாக உண்டாக வேண்டியிருக்க, பேதுருவே, உனக்கு கர்த்தர் செய்கிற அற்புதத்தை கூட உணர முடியாமல் நீ தூங்கி கொண்டிருக்கிறாய். உன் மூலமாக கர்த்தர் எவ்வளோ பெரிய பெரிய காரியங்களை செய்ய அவர் தீர்மானித்திருக்க, ஒரு 2 பேர் பவுல் சீலாவின் மூலமாக இப்படி மிகப்பெரிய கூட்டம் ரட்சிக்கப்பட்டிருக்க, இப்படி மிகப்பெரிய கூட்டம் ரட்சிக்கப்பட தேவன் சித்தமாக இருந்தது போல, உன் மூலமாக உன்னை சிறைச்சாலையில் கர்த்தர் வைத்து அந்த அனுபவத்தின் மூலமாக, அந்த ஜெபத்தின் மூலமாக, உன் மூலமாக அநேகருக்கு ரட்சிப்பு, விடுதலை, அற்புதத்தை செய்ய கர்த்தர் காத்திருக்க, கர்த்தர் உனக்கு என்ன செய்கிறார் என்பதை கூட உணராமல் நீ தூங்கி கொண்டிருக்கிறாய் பேதுருவே. அவன் வெளியில் வர வரைக்கும் என்ன நடக்குதுன்னு தெரியல. நம்ம தூங்கிட்டு இருக்கிறோம், நல்ல கனவு வருது, நல்ல கனவு, தூங்கிட்டு இருக்கிறான். ஏதோ சோத்திரம், தூங்குவோம். கர்த்தர் உனக்கு செய்கிற அற்புதம் கூட, கர்த்தர் உனக்கு செய்கிற விடுதலையை கூட நீ உணராமல் தூங்கி கொண்டு இருக்கிறாய் பேதுருவே. சால் பிகாஸ் ஆஃப் யுவர் ஸ்பிரிச்சுவல் ஸ்லம்பர். உன் ஆவிக்குரிய உறக்கம், உன் ஆவிக்குரிய நித்திரை மயக்கம், உன் ஜெப வாழ்வில் இருக்கிற நித்திரை மயக்கம், கர்த்தர் உனக்கு என்ன செய்கிறார்னு கூட தெரியாம நீ தூங்கிக்கிட்டு இருக்கிற. கர்த்தர் உன்னை விடுதலாக்கி கொண்டிருக்கிறார், கர்த்தர் உன்னை ரட்சித்து கொண்டிருக்கிறார், கர்த்தர் உன்னை எல்லா 1ஆம் காவல் 2ஆம் காவலையும் தாண்டி உன்னை வெளியில கொண்டு விட்டு தம்முடைய தூதனை அனுப்பி அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அது கூட தெரியாம நீ உட்கார்ந்துட்டு தூங்கிட்டு இருக்கிற. இந்த காலை வேளையில கர்த்தர் சொல்றாரு, பேதுருவே, நீ விழித்திருந்து ஜெபம் பண்ணு, நீ விழித்திருந்து ஜெபம் பண்ணு, நீ ஜெபத்தில் என்னோடு கூட விழித்திரு, 1 மணி நேரமாவது விழித்திரு. தூக்கமான ஒரு ஜெபம் இல்லை, தூக்க மயக்கமான நித்திரை மயக்கமான ஒரு ஜெபம் அல்ல, விழித்திருக்கிற ஜெபம், ஆவியோடும் உண்மையோடும் தேவனோடு விழித்திருக்கிற ஒரு ஜெபம். 1 மணி நேரம். நான் சேலஞ்ச் பண்ணுறேன், நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு சிறைச்சாலையின் ஒரு மோசமான ஒரு அனுபவத்தில் இருந்துக்கோங்க, அங்கிருந்து அந்த நிலையிலிருந்து 1 மணி நேரம் தேவனோடு நீங்கள் விழித்திருந்து, கடமைக்கு தூங்கிக்கிட்டு ஜெபிக்கிற ஜெபத்தை சொல்லலை. இஃப் யூ ஆர் அவேக் அண்ட் யூ கேன் ப்ரே அட்லீஸ்ட் 1 hour அண்ட் யூ ஆர் அவேக் வித் காட் அட்லீஸ்ட் 1 hour இன் யுவர் லைஃப், நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கை தலைகீழாக மாறும், வாழ்க்கை தலைகீழாக மாறும், நிச்சயமாக மாறும். ஏன்னா அந்த 1 மணி நேரம் விழித்திருக்கிற அந்த அனுபவம் உன் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றிவிடும். பேதுருடைய வாழ்க்கையில் விழித்திருக்க வேண்டிய நேரத்தில் பேதுரு தூங்கி கொண்டிருந்தார், ஜெபத்தில் தூங்கி கொண்டிருந்தார். கர்த்தர் ஆவிக்குரிய அனுபவங்களை கொடுக்கிறதை உணராமல் தூங்கி கொண்டிருக்கிறார். கர்த்தர் தன்னை விடுவிக்கிறதை கூட உணராமல் பேதுரு தூங்கி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேருடைய நிலைமை அதுதான். கர்த்தர் உனக்கு எவ்வளோ காரியங்களை வெளிப்படுத்தி உனக்கு உணர்வே இல்லை. ஒருவேளை நீ இன்னைக்கு கடந்து போய் கொண்டிருக்கிற சூழ்நிலை உன் வாழ்க்கையில் வரும் என்று ஏற்கனவே கர்த்தர் உனக்கு சொல்லியும் உனக்கு உணர்வில்லை. இல்லை, இப்போ இருக்கிற நீ சிறைச்சாலையின் அனுபவத்திலிருந்து கர்த்தர் இப்பொழுது உன்னை விடுவித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை உன்னால் உணரக்கூட முடியாத அளவுக்கு நீ தூங்கி கொண்டிருக்கிறார். கர்த்தர் உனக்கு செய்து கொண்டிருக்கிற அற்புதத்தை கூட உன்னால் உணர முடியாமல், உன்னால் சென்ஸ் பண்ண முடியாமல் நீ தூங்கி கொண்டிருக்கிற இந்த காலை வேளையில் கர்த்தர் சொல்கிறார், நீ விழித்துக்கொள், உன்னுடைய ஆவிக்குரிய தூக்க நிலையிலிருந்து விழித்துக்கொள், நீ விழித்திருந்து தேவனோடு ஜெபம் பண்ணு. லெட் யுவர் பிரேயர், ஆண்டவரோடு நீ செலவிடுகிற நேரம் விழித்திருக்கிற நேரமாக இருக்கட்டும். தூங்குற ஜபம் வேணாம். சும்மா 4 சோத்திரத்தை சொல்லிட்டு கடமைக்கு 2 பாட்டை பாடிட்டு நேரத்தை பார்த்து ஒரு அப்படி ஒரு ஆவிக்குரிய ஜப நிலை உனக்கு வேணாம். வேக்கப், தேவனோடு வாஞ்சையாக ஆவியோடும் உண்மையோடும் உறக்கமின்றி விழித்திருந்து தேவனோடு நீ நேரம் செலவிடு. உன்னுடைய ஜப வாழ்க்கை விழித்து கொள்ளட்டும், உன்னுடைய ஜப நிலை விழித்து கொள்ளட்டும், உன் ப்ரேயர் லைஃப் விழித்து கொள்ளட்டும். கர்த்தர் உனக்காக பெரிய காரியங்களை செய்ய போகிறார். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று சொல்லி கர்த்தர் பேதுருவை பார்த்து சொன்னார். God had a great plan for Peter. கர்த்தருக்கு ஏன் ஆண்டவர் பேதுருவை இப்படி பிடிச்சிட்டே இருக்கிறார் அப்படின்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா பேதுருவை நிறைய வாட்டி கர்த்தர் கார்னர் பண்ணுவார். நான் சொல்கிறேன், God is cornering you today this morning. பேதுருவை கர்த்தர் நிறைய வாட்டி கார்னர் பண்ணுவார். 3 பேர் இருக்கும்போது இவனை பிடிப்பார், 12 பேர் இருக்கும்போது இவனை பிடிப்பார், பல பேர் இருக்கும்போது இவனை பிடிப்பார் கர்த்தர். இன்னைக்கு இத்தனை பேர் இருக்கும்போது கர்த்தர் உன்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஏனென்றால் God has a great plan. தேவனுக்கு உன்னை குறித்து மிகப்பெரிய திட்டம் உண்டு. இந்த கல்லில் பேதுருவே,
சீமோனே, நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. He wants to build a great ministry upon you maybe. உன் மீது கர்த்தர் உன்னை அடிப்படையாக கொண்டு வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லை மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தரால் ஆயிற்று, கண்களுக்கு அதிசயமாயிற்று என்று சொன்னது போல மேபி இந்த காலை வேளையில் கர்த்தராகிய ஆண்டவர் உனக்கு சொல்லுகிறார், இந்த கல்லின் மேல் நான் ஒரு ஊழியத்தை கட்ட விரும்புகிறேன், இந்த கல்லின் மேல் நான் ஒரு மிகப்பெரிய என்னுடைய ராஜ்யத்தை கட்ட விரும்புகிறேன், இந்த கல்லின் மேல் ஒரு மிகப்பெரிய காரியத்தை நான் செய்ய விரும்புகிறேன் என்று கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றார். நீ என்ன செய்யணும்? நான் பேதுருவே, முதலாவது நீ எழுந்திருக்க வேண்டும். உன்னுடைய ஆவிக்குரிய நித்திரை மயக்கத்திலிருந்து நீ எழுந்திருக்க வேண்டும். உன் ஜெப வாழ்வில் இருக்கிற நித்திரை மயக்கத்திலிருந்து நீ எழுந்திருக்க வேண்டும். நீ எழுந்து தேவனோடு விழித்திருப்பாய் என்று சொன்னால், நீ தேவனோடு ஜெபத்தில் விழித்திருப்பாய் என்று சொன்னால், கர்த்தர் செய்ய போகிற காரியங்கள் பயங்கரமாக இருக்கிறது. கர்த்தர் செய்ய போகிற காரியம், உன்னோடே கூட நான் இருந்து செய்ய போகிற காரியம் பயங்கரமாக இருக்கும். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் கர்த்தருடைய செய்கைகள் காண்பார்கள் என்று சொன்ன வார்த்தைகள் நிறைவேறுகிற காலம் வந்திருக்கிறது. நீ தூங்கிக்கிட்டு இருந்தேன்னா வேலை ஆகாது. நீ தூங்கிட்டு இருந்தேன்னா ஒன்று நடக்காது. கர்த்தர் உனக்கு செய்கிற அற்புதம் கூட உனக்கு தெரியாமல் தூங்கிட்டு இருக்கிற பேதுருவே. கர்த்தர் உன்னை விடுதலாகிட்டு இருக்காருன்னு உனக்கு தெரியல. கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி உன் கையில் இருக்கிற சங்கிலியெல்லாம் உடச்சி போட்டார்னு உனக்கு தெரியல. கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி சிறைச்சாலை காவல்களை தகர்த்து போட்டார் என்பது உனக்கு தெரியலையே. அத்தனையும் உனக்காக தானே செஞ்சார். ஆனால் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய விரும்புகிறார். விழித்துக்கொள் பேதுருவே, நீ விழித்துக்கொள். உன் நித்திரை மயக்கத்திலிருந்து விழித்துக்கொள். உன்னுடைய ஜெப வாழ்வின் நித்திரை நிலையிலிருந்து நீ விழித்துக்கொள். கர்த்தர் உன் மூலமாக பெரிய காரியங்களை, அநேகருக்கு பெரிய விடுதலையை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். உன் மீது ஒரு மிகப்பெரிய ஊழியத்தை கட்ட விரும்புகிறார். உன் மீது ஒரு மிகப்பெரிய தம்முடைய ராஜ்யத்தை கர்த்தர் கட்ட விரும்புகிறார். உன்னை கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். நம்ம எல்லாம் எழுந்து நின்று கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். உங்களுக்கு தெரியும் எங்கே நீங்கள் தூங்கிட்டு இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியும். நீ உன் வாழ்க்கையில் எங்கே தூங்கிட்டு இருக்கின்றது உனக்கு தெரியும். விழித்துக்கொள். எந்த நிலையில், எப்போ, எந்த காரியத்தில் நீ தூங்கிட்டு இருக்கின்றது உனக்கு நன்றாக தெரியும். எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணும். நன்றி ஆண்டவர். எல்லாம் கரங்களை உயர்த்தி நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். என்னோடு கூட பேசினீரே உமக்கு நன்றி. அநேகர் இருக்கும்போது கர்த்தர் எங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறீரே ஆண்டவரே. அன்றைக்கு அநேகர் இருந்த பொழுது, திரளான ஜனங்கள் இருந்த பொழுது, 70 பேர் இருந்த பொழுது, 12 பேர் இருந்த பொழுது, 3 பேர் இருந்த பொழுது, ஒரு பேதுருவை நீர் எழுப்பி விட்டது போல கர்த்தாவே ஸ்தோத்திரம். இன்றைக்கு எங்களோடு கூட, என்னோடு கூட நீங்கள் இப்போ யாரோடலாம் கர்த்தர் பேசினாரோ கை வைத்து நல்லா கண்களை மூடிக்கோங்க. எதையும் யோசிக்காத, கை வைத்து ஆண்டவரே என்னோடு நீர் பேசினதுக்காக நன்றி. என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் தூக்கத்தை நீர் என்னை எழுப்ப விரும்புகிறதற்காக நன்றி. என்னுடைய நித்திரை மயக்கத்திலிருந்து என்னை விடுவிக்க விரும்புகிறதற்காக நன்றி அப்பா. ஸ்தோத்திரமனுமா. நன்றி ராஜா. ஆண்டவரே நான் ரெடிப்பா, நான் எழுந்திருக்க விரும்புகிறேன். ஆமாப்பா, நான் தூங்கிட்டு இருக்க விரும்பல ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீங்கள் என்னை அழைக்கும் போது, நீங்கள் என் மீது உம்முடைய சபையை கட்ட விரும்பும் பொழுது, நீங்கள் என் மீது உம்முடைய ராஜ்யத்தை கட்ட விரும்பும் பொழுது, நீங்கள் என்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய விரும்பும் பொழுது, ஹல்லேலூயா, எனக்கு அநேக வெளிப்பாடுகளை கொடுக்க விரும்பும் பொழுது, எனக்கு மறுரூபத்தின் அனுபவங்களை கர்த்தர் கொடுக்க விரும்பும் பொழுது, என்னிடத்தில் அநேக ரகசியங்களை கர்த்தர் சொல்ல விரும்பும் பொழுது, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை கர்த்தர் எனக்கு கொடுக்க விரும்பும் பொழுது, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை கர்த்தர் எனக்கு சொல்லிக் கொடுக்க விரும்பும் பொழுது, ஹல்லேலூயா, என்னை கர்த்தர் விடுதலையாக்க விரும்பும் பொழுது, என் மூலமாக அநேகரை கர்த்தர் விடுதலையாக்க விரும்பும் பொழுது, நான் தூங்கிக்கிட்டு இருக்க மாட்டேன் ஆண்டவரே. I don't want to be sleeping Lord. ஆண்டவரே நான் விழித்துக் கொள்ள விரும்புகிறேன், நான் எழுந்திருக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், தூங்குகிற நீ மரித்தோரிலிருந்து எழுந்திரு. கர்த்தர் உன்னை பிரகாசிக்க விரும்புகிறார். கர்த்தர் உன்னை பிரகாசிப்பிக்க விரும்புகிறார். கர்த்தர் உன்னை பிரகாசிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. அந்த காலை வேளையில் ஆண்டவர்கிட்ட ஒப்புக்கொடு. ஹல்லேலூயா. என்னை எழுப்புங்கப்பா, என்னை எழுப்பிட்டு இருக்கிறீங்க, எனக்கு எழும்ப உதவி செய்யுங்க ஆண்டவரே. என்னை கையை பிடிச்சி தூக்கி விடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இதுக்கு மேலே நான் தூங்கினது போதும். இதுவரைக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் தூங்கினது போதும் ஆண்டவரே. இதுவரைக்கும் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் நான் தூங்கினது போதும் ஆண்டவரே. கர்த்தர் என்னை எழுப்பி விடுவீராக. கர்த்தர் என்னை தூக்கி விடுவீராக. என் நித்திரை மயக்கத்திலிருந்து ஒரு விடுதலை தருவீராக ராஜா. என்னை பிரகாசிப்பீராக ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். என் மீது உம்முடைய சபையை கட்டுவீராக. என் மீது உம்முடைய ஊழியத்தை கட்டுவீராக. என் மீது நீர் செய்ய, என்னை கொண்டு நீர் செய்ய விரும்புகிறதை நீர் செய்வீராக. நான் விழித்திருக்கிறேன் ஆண்டவர். எல்லாம் கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணி ஹல்லேலூயா. நான் எழுந்திருக்க
எழுந்திருக்கிறேன் ஆண்டவரே, என் தூக்கத்திலிருந்து எழுந்திருக்கிறேன், என் சோம்பேறித்தனத்திலிருந்து நான் எழுந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய நித்திரை மயக்கத்திலிருந்து நான் எழுந்திருக்கிறேன். நான் இனிமேல் தினமும் 1 மணி நேரம் உம்மோடு விழித்திருந்து ஜெபிக்க போகிறேன். தினமும் 1 மணி நேரம் உம்மோடு விழித்திருந்து ஜெபிக்க போகிறேன். I'm going to have a powerful prayer time with you. உம்மோடு கூட வல்லமையுள்ள ஒரு ஜெப நேரத்தை ஹல்லேலூயா ஒவ்வொரு நாளும் நான் உம்மோடு கூட இருக்க விரும்புகிறேன். எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இதெல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபம். எனக்கு உதவி செய்யுங்க. என் மீது உம்முடைய ஜெப ஆவியை ஊற்றுவீராக. என் மீது உம்முடைய ஆவியை ஊற்றுவீராக. எனக்குள்ள உம்முடைய ஜெப ஆவியை கர்த்தர் ஊற்றுவீராக. நல்ல ஆவியில் நிரம்பி ஜெபிக்க, உம்மோடு விழித்திருந்து ஜெபிக்க, ஹல்லேலூயா பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை பெற்றுக்கொள்ள, ஹல்லேலூயா ஆண்டவரே அனுபவங்களை, மறுரூப அனுபவங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களை எழுப்பி விடுவீராக. கர்த்தர் ஒவ்வொருத்தரும் எழுப்பிறார். எழுந்திரு என்று கர்த்தர் சொல்லுவார். பேதுருவே, நீ எழுந்திரு, உன்னுடைய நித்திரை மயக்கத்திலிருந்து நீ எழுந்திரு. ஹல்லேலூயா. உன்னுடைய ஆவிக்குரிய நித்திரை மயக்கத்திலிருந்து நீ எழுந்திரு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. மரித்தோரிலிருந்து நீ எழுந்திரு, உன் தூக்கத்தை விட்டு எழுந்திரு, உன் படுக்கை விட்டு நீ எழுந்திரு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை பயன்படுத்த விரும்புகிறார். கர்த்தர் உன்னை நம்பி பயன்படுத்த விரும்புகிறார். கர்த்தர் உன் மூலமாக பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். உன் மீது தம்முடைய ராஜ்யத்தை கட்ட விரும்புகிறார் கர்த்தர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. கரங்களை உயர்த்தி, நான் எழுந்திருக்கிறேன்ப்பா, நான் இதுக்கு மேலே தூங்க போகிறதில்லை ஆண்டவரே. ஆவிக்குரிய வாழ்க்கையில் இதுக்கு மேலே நான் தூங்கவே மாட்டேன் ஆண்டவரே. நான் எழுந்திருக்கிறேன் ஆண்டவரே. என்னை ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. இன்றிலிருந்து நான் எழுந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இது வரைக்கும் எப்படி இருந்தோன்னு எனக்கு தெரியாது. இன்றைக்கு நான் எழுந்திருக்கிறேன். இதுக்கு மேலே உம்மோடு விழித்திருந்து நான் ஜெபிக்க போகிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். என்னுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படட்டும். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்வில் நான் எழுந்திருக்கட்டும் ஆண்டவரே. என்னை எழுப்பி விடுவீராக தகப்பனே. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். இங்கே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். பலவீனத்தில் உதவி செய்கிற கர்த்தர், ஒவ்வொருத்தருடைய ஜெப வாழ்வில் இருக்கிற எல்லா பலவீனங்களிலும் கர்த்தர் உதவி செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். இவருடைய பலவீனங்களில் உம்முடைய பலன் பூர்ணமாய் விளங்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளுடைய பலவீனங்களில் கர்த்தருடைய பலன் பூர்ணமாய் விளங்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். 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 எங்களை பிரகாசிப்பீங்க. உம்முடைய முகத்தின் வெளிச்சம் எங்கள் மீது வீசட்டும். உங்கள் முகத்தின் பிரகாசம் எங்கள் மீது ஆண்டவரே ஒளிரட்டும் ஆண்டவரே. எங்களை தாழ்த்துகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. ஸ்தோத்தரிக்கிறோம். ஸ்தோத்தரிக்கிறோம். ஸ்தோத்திரம்.